நெஞ்ச கனகல்லு நெகிழ்ந்துருகன் தஞ்சத் தருஷன் முகனுக்கு சேர் செஞ்சொற்புனை மாலை சிறந்திடவே பஞ்சக்கரானை பதம் பணிவோம். ஜெய திருக்கைலாய புரியமுனி பரம்பரை சத்குரு மகாதேவா சரணம் சரணம் சரணம். அண்டசராசர குரு மகாதேவதைகளுக்கு அரோகரம். அண்டசராசர குரு மகாதேவதைகளே வரம் வரம் வரம். ஆட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குறித்த ஊனை ஊட்டுவித்தால் உண்ணுகின்றேன், உன்னேலென உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், இச்சிறியாலாவது என்னேன். எல்லாம் வல்ல சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியின் திருவருளானையின்படி இச்சிறு கருவி முடிவில்லாத தலைப்பாகிய அட்டதிக்கு பாலர்களும் அன்னை கோமதியும் என்னும் தலைப்பினை பற்றி பேசத் துவங்குகிறது ஈசன் இடியாப்ப சித்தர் திருவருளால். எண்ணிலே குடியிருந்து புன் சிரிப்பிலே தெளிவளிக்கும் எந்தாயே எம்பெருமாட்டி எண்ணுதற்கரியோளே, விந்தையே புரியும் விண்ணவர்க்கு விந்தையே கோமதி, கந்தையே கட்டித் திரியும் கற்பக சித்தற்கு கருவானவளே நாறு குப்பை சித்தர். அழகுரு கோமதிக்கு அழகுரு கோமதி திக்கு பாலர்க்கு பெருநிதி, புகழும் புனிதற்கெல்லாம் புவிநிதி, உன்னருளை பழகி பார்த்தோர்க்கெல்லாம் ஏது விதி என பழனிப்பதியோனே சொன்ன மொழி என்றாரு சட்டி பரதேசி. வினையழிக்கும் திருவடி கோமதியே தினைத்துளி வளவேனும் நினைமனமே, அனைத்துயிர் வாழும் அவளருளே என துணிந்தனர் திக்கு பாலரே என்றாரு கரபாத்திர சித்தர். ஆகவே கலியிலே ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமாக இறைவனை வழிபட்டார்கள். ஆனால் அனைத்து சித்தர்களும் சித்தி பெறுவதற்கு மூல காரணமாயிருந்தது தேவிகள் தான். ஏன்னா ஆண் தெய்வங்கள் எல்லா வரங்களையும் தரும். மொத்தம் 88,000 கோடி ஆண் தேவதைகள் உண்டு. 88,000 கோடி ஆண் தேவதைகள் உண்டு. அனைத்து தேவதைகளிலும் ஒரே ஒரு தர மந்திரத்தை சொன்னா சித்தியாகிற தேவதை கூட இருக்குது. ஒரே ஒரு தர அதன் பேரை சொன்னா. ஆனா பெண் தேவதைகள் மற்றும் 38,000 கோடி. அப்ப பாருங்க, 38 × 6,000 கோடி. இத்தனை தேவதைகள் இருக்குது பெண் தேவதைகள். ஆனா உடனே பலன் கொடுக்கக்கூடிய தேவதைகள், நினைத்த மாத்திரமே பலன் கொடுக்கக்கூடிய தேவதைகள் பெண் தேவதைகள். ஆகவே அனைவரும் வாழ்க்கையில் சித்தி பெறுவதற்கு எல்லாவித சித்தர்களும் அம்மாவை உபாசனை பண்ண அப்புறம் தான் ஐயா உபாசனை பண்றாங்க. ஆகவே எம்பெருமான் திருவருளால் வாழ்க்கையில நம்ம 16 பெற்று பெருவாழ்வு வாழுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா ஒரு சித்தர் கேட்கிறாரு 11 பெற்று பெருவாழ்வு வாழு என்ற ஒரு சித்தர் கேட்கிறார். 11 பெற்று பெருவாழ்வு வாழு. 11 அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்னென்னத்தையோ நினைச்சுட்டு இருக்கோம். மக்கள் செல்வம் அல்ல, அல்லது பொருட்செல்வம் அல்ல, அல்லது போக செல்வம் அல்ல, அல்லது சித்தி செல்வம் அல்ல. சித்திகள் மாத்திரம் நம்ம எல்லாரும் ரொம்ப பேர் சொல்றபடி பாத்தீங்கன்னா 8 வித சித்திகள் தான் இருக்குதுன்னு நினைப்பு இருக்கு. ஆனா சித்திகளை மாத்திரம் 8,000 வித சித்தி இருக்கு. ஆனா 8 சித்தி அஷ்டமா சித்தி அஷ்டமா சித்தின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஒழிய அஷ்டமா சித்திகள் மட்டும் இல்ல. அஷ்டமா சித்தி ரொம்ப சிம்பிள், ஈஸியா அடைஞ்சு விடலாம். ஆனா அஷ்டமா சித்திகளை எளிதாக அடையறதுக்கு வழிகள் உண்டு. வரப்பிரசாதி என வாழ்த்தும் வண்ணம் வரம் வந்த காலையிலே, உரப்பிரசாதி என்னும் சொல் வழக்கிலே, உண்மையாய் அம்மாவாய், அதான் உண்மையாய் வழக்கிலே அம்மாவாய் வந்திடும் அன்னையை தன்மாவாய் தனி வழங்கிடும் பொருள்தான் அறிவீரன். தாய ஒரு வணங்க வேண்டிய முறைகள் வச்சிருக்கிறாங்க. நம்மள பெத்த அம்மாவை, வேற யாரும் இல்லை. அந்த அம்மாவை முறையோடு வணங்கினால அஷ்டமா சித்தி வந்துருமா. அப்படின்னா அதுக்கு தப்பு செய்யணும். ஆனா அது எப்படி வணங்குறோன்றதுதான் பிரச்சனை. ஏன் கேட்டாங்கன்னா அம்மா வயசாக வயசாக அவங்களுடைய புத்தி ஒவ்வொரு மாதிரி மாறும்.
பெண் மக்கள் இருந்தால் அந்த பெண் மக்கள் மீது பாசம் அதிகமா ஆகிற மாதிரி காட்டுவான். என் சொத்தெல்லாம் என் பொண்ணுங்களுக்கு தான், நான் வச்சிருக்க நகை நட்டெல்லாம் என் பொண்ணுங்களுக்கு தான், உனக்கு தான் ஒண்ணும் கிடையாது, வரட்டுன்னு வந்து விட்ட பத்தாதாங்க. அப்ப உடனே நினைச்சு இந்த அம்மா பத்தியா பொல்லாதம்மா, இவ்வளவு நாள் பையனை பார்த்து பார்த்து பையன் இல்ல இல்லைன்னு பிறந்து விட்டு கட்சியில் இந்த பையனுக்கு கல்யாணம் என்ன சொல்ற, சொத்தெல்லாம் என் பொண்ணுக்கு தான் அப்படிங்கிறான். இந்த மாதிரி ஒரு எண்ணம். இதில் தான் சித்தியில் கரவாள சித்தின்னு பேர் இருக்கு. இந்த மாதிரி மைண்டை டைவர்ட் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா, தாயினுடைய பிரசவ சக்திகளில் வருகின்ற சித்தியை நாம மறக்க வைக்கணும். இந்த மாதிரி மறக்க வைத்தால் இந்த பிரவாள சித்தி என்பது நம்ம உடனே அம்மா மேல வெறுப்பு வர வைக்கும். இந்த வெறுப்பு வந்தால் நமக்கு வருகின்ற சித்திகளில் ஒன்று குறைஞ்சு. இந்த மாதிரி பல சம்பவங்கள். ஆனா பெரியவங்க என்ன சொன்னாங்க, இது 16 சித்திகளை போட்டு ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், 11 சித்தி பெற்றால் போதும். அந்த 11 சித்திகள் என்ன அப்படின்னு கேட்டாள்னா, இறைவனை முறையாக வணங்க வேண்டும். ஆனா எப்படி? மனம், காயம், செயல், இந்த நினைவாலையும் காயத்தாலையும் ஆண்டவனை நம்ம முறையோட வேண்டும். ஆனா மனத்தால் அதை எளிதில் வேண்ட முடியுதா? சுவாமியை தரிசனம் பண்ணணும், சுவாமியை பூஜை பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்த சனமே நமக்கு புத்தி வேற எங்கேயோ போகுது. அப்புறம் என்னன்னு கேட்டா மனம் ஒருமுகப்படுறது கிடையாது. சாமி முன்னால்தான் உட்கார்ந்துட்டு இருப்போம், ஸ்லோகம் மாத்திரம் சொல்லிட்டே இருப்போம். அதனால்தான் அதுக்கு மனம் லயப்படுவது கிடையாது. நினைவுக்கு அப்பாற்பட்டு நிக்குது மனம் அங்க. ஆனா மனம், நினைவு, செயல் இந்த 3 ஒன்றுபட்டாதான் இறைவன் திருவடியை நினைக்க முடியும்னு ரொம்ப பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒன்னாவது இறைவன் திருவடியை நினைவு வந்தா போதும்னு ரொம்ப பேர் கேட்கிறாங்க. ஆனா ஏதாவது ஒன்று வருகின்றதுன்னா அவளை எளிதில் வராது. ஏதாவது ஒன்று எல்லாம் முறைப்படுத்தினால் ஒன்றி, குரு காட்டினால் ஒன்றி வருவது கிடையாது. ஆகையினால்தான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்றார். எல்லாருக்கும் குரு கிடைப்பது அவள் எளிது கிடையாது. ஏன்னா இந்த காலத்துல எத்தனையோ விதமான குருமார்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு குருமார்களும் ஒவ்வொரு விதமான வழிகாட்டிகளாய் விளங்குகிறார்கள். அந்த ஒவ்வொரு விதமான வழிகாட்டிகளாய் விளங்கும் போது நாம் எந்த குருவை ஃபாலோ பண்றது, எதை ஃபாலோ பண்ணா முட்டுறதுன்ற எண்ணமும் சஞ்சயம் நமக்கு நிறைய வந்துடுது. ஆகையினால்தான் குரு கிடைக்காத வரைக்கும் தனித்து ஓர் காலையில் குரு தான் தேடி வரும் வரை. ஏன்னா கலியில மாத்திரம் என்ன ஒரு அனுகிரகம் இருக்கு, குரு தேடி வருவார், நம்ம தேடி போக வேண்டிய அவசியம். ஆனா மற்ற காலத்துல எல்லாம் குருவை தேடி மனுஷன் போகணும். கலியில மாத்திரம் குரு தன் சீடனை தேடி வருகிறார். அவ்வளவு ஒரு சிறந்த சித்தி பெற்ற யுகம் கலியுகம். ஆகவே சீடனை தேடி வந்தா கூட சீடன் என்ன சொல்றான், குரு கிட்ட கொஞ்ச நாள் இருக்கான், அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போகுது. குரு இன்னும் எப்பவும் பண்றதுதான் கோயில பிறகு சொல்வாரு, கோயில கூட்ட சொல்வாரு, கோயில வார சொல்வாரு, கோயிலுக்கு சுண்ணாம்பு அடிக்க சொல்வாரு, அங்க சாப்பாடு போட சொல்வாரு. இதோட வேற வேலை என்ன கவனிக்காம விட்டு போடுவோம். ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்னுக்கும் காரணம் இருக்கு. அது போல மனம், வாக்கு, காயம் ஒன்றுபடணும்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது கோயில் துப்புரவு. கோவில்ல குப்பை பொறுக்கணும். இந்த கோயில தரிசனம் பண்ண எத்தனை பேர் வரா பாருங்க, சுவாமி கற்பூரம் ஏத்துன உடனே அந்த காயத்தை அங்கேயே போட்டு போயிடுற. அந்த ஏத்தனை பலன் போட்ட உடனே போயிடுற. அப்ப ஏத்தும் போது எவ்வளவு ஆர்வத்தோட ஏத்திருப்பாங்களோ ஒழிய அவங்க அந்த குச்சியை கொளுத்துற குச்சியை அங்கேயும் போட்டிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி போட்டு போற புண்ணியத்தை முதல்ல நம்ம சேகரிக்கணும். அதான் கோவில் குப்பை பொறுக்கி காரணத்துடன் தான் தறிக்கு எடுத்தீரேன் அகத்தியர். அதனால கோயில்ல போனா அங்க இருக்க அந்த பிளாஸ்டிக் கவருங்க, காகிதம் எல்லாத்தையும் எடுத்துருங்க. எல்லாம் பார்ப்பான், என்ன இதுக்குன்னு ஆள் வச்சிருக்கிறாங்களா, இவங்க எடுக்கிறாங்க கேள்வி கேட்டாங்க. சில கோவில்ல ஆள் அதுக்குன்னே எம்ப்ளாய் பண்ணி துட்டு விட்டு வச்சுக்கிறோம், எடுக்கிறாரு. அது எடுக்கிறத பார்த்து நல்ல கைங்கறி செய்திங்கன்ட்டு போறான், செய்ய வேண்டியவங்க. அது போல கோயில இருக்கின்ற குப்பைகளை முதல்ல எடுக்கிறதுக்கு ஒரு பழக்கம் வரணும். அந்த பழக்கம் வருவதுதான் இந்த மனத்தை ஒருமுகப்படுத்தும். அடுத்து இந்த கோவில்கள் ஆலய துப்புரவுன்னு எல்லாம் வச்சிருந்தாங்க. எத்தனையோ பாடல் பெற்ற ஸ்தலங்கள்லாம் இருக்கு நம்ம ஊர்ல, கோடிக்கணக்கில் இருக்கு. அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல இருக்கிற ஒரு சுத்தப்படுத்தி அதை அலம்பி பல வருஷமா அலம்பாத காலம்லாம் உண்டு.
எல்லாம் சுத்தமா அலம்பி வச்சான்னா காயமானது புனிதப்படுகிறது. அதற்கடுத்து அங்கு உண்மையிலேயே சேவை செய்கின்ற மக்கள் அடியார்களுக்கு உணவு பரிமாறுதல், மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு வழி இருக்கு. இந்த மாதிரி மனம், நினைவு, செயல், காயம், இந்த மூன்று ஒன்றா சேர்ந்தாதான் இறைவனுடைய மலரடியை நினைக்கின்ற எண்ணம். இது முதல் வரம் பெற வேண்டிய வரம். அதற்கு அடுத்து எப்பொழுதுமே நீங்க பாருங்க, யாருக்குமே தவறு பேசணுன்ற எண்ணம் கிடையாது. ஆனா உள்ள ஒண்ணு வச்சுடுவா, வெளியே ஒண்ணுதான் பேசுவாங்க. ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்கன்னா, கலியுகத்துல உள்ள இருக்கதே பேசிட்டோம்னா தப்பு சார், அது மிஸ் ஆயிடும் அப்படின்ற. ஆனா 100க்கு 99 பேர் உள்ள ஒரு ஐடியா வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசுறான். இந்த உள்ள வச்சுட்டு வெளியே பேசுறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நான் சொல்லி தரக்கூடாது. ஏன்னா எல்லாரும் அந்த மாதிரி பயன்படுத்தி அவளை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு சண்டை தான் வரும். ஒண்ணு தெரிஞ்சுங்க. அதுக்கு ஒரு உதாரணம் மாத்திரம் அகஸ்தியர் சொல்ற. முறையோடு சீட தத்துவம் பெற்று அவர் உள்ள ஏது வைத்து பேசுகின்றார் என்று எண்ணி பார்த்தார். தன்னையும் தான் பின்னே வேறொன்று செய்வார் என அறிவாய் என்ன. பேசும்போது யார் ஒருவர் ஒரு தன்னுடைய முகத்தை பார்க்காமல் பேசுகின்றாரோ அவளை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம். உள்ள வேற ஏதோ ஒண்ணு வச்சுட்டு இருக்காங்க, வெளியில பேசுறாங்க. சிலர் பேசும்போது என்னப்பா அந்த காரியத்தை செய்யிட்டாங்க அப்படின்னு நம்மளை பார்த்து செய்யிட்டீங்கன்னு சொல்ல மாட்டான். அது ஒரு சின்ன உதாரணத்துக்கு. அது போல நிறைய இருக்கு. அதெல்லாம் குரு கிட்ட கத்துங்க. அது போல உள்ளத்தில் ஒன்று வைத்துக் கொண்டு ஆலயத்தில் துப்புரவில் இறங்கக்கூடாது. ஏன்னா இறங்கும்போது, கோயில் இறங்கும்போது, அப்பா எனக்கு இந்த காரியம் ஆகணும், இவ்வளவு கடன் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, இது சால்வ் ஆகணும், அது சால்வ் ஆகணும், கோயில் ஆலம்பரனே என்ன மறந்துடுவியா, நீ ஞாபகம் வச்சிருக்க மாட்டியா? எல்லாரும் சொல்றாங்க கோயில் ஆலம்பனாதான் எனக்கு எல்லா காரியம் நடக்கும்னு சொல்றாங்க. ஆனாலும் எனக்கு இந்த பிரச்சனையை சொல்லிட்டே ஆரம்பிட்டு இருப்பான். அதனால கோவில் அலம்புறது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்காக அலம்புறது, உன் பிரச்சனையை பிளேஸ் பண்றதுக்காக அலம்புறது கிடையாது. அதனால அந்த மாதிரி மனசுல ஒண்ணு வச்சுன்னு வெளியில பேசுறவாளுடைய தொடர்பே இல்லாம இருக்கணும்ன்றாங்க. இது 2வது வரம். வரத்தில் இது 11 வரம் பெற்று பெருவாழ்வு வாழ்வாயில் 2வது வரம். அடுத்து நம்ம வாயை கொடுத்துறது மற்றவாளை வைரத்துக்கோ மற்றவாளை பத்தி பேசுறதுக்கோ இல்லை. பகவானுடைய கல்யாண குணங்களை மட்டும் பேசணும், நம்மளுடைய பர்சனல் ஒர்க்கை பத்தியும் பேசணும். ஆனா நமக்கு தெய்வத்தை பத்தி பேசுறதுக்கு நேரமே கிடையாது. ஏன்னு கேட்டோம்னா பாருங்க, இந்து பேப்பர்லயோ இந்தியன் எக்ஸ்பிரஸ்லயோ பாருங்க, எல்லாவித கொலை சம்பந்தம், எல்லாவித அடிதடி, எல்லாவித அக்கிரமங்கள், இதெல்லாம் பெரிய பெரிய டைட்டில் போட்டிருப்பான். சுவாமியை பற்றி ஒரு சின்ன கார்னர்ல போட்டிருப்பான். அந்த அவ்வளவு பெரிய பேப்பர்ல ஒரு சின்ன காலம் போட்டிருப்பான் இறைவனை பத்தி. அப்ப இறைவனை பற்றி இந்த சின்ன காலத்துலதான் உங்களுக்கு கொடுக்க முடியும், மற்ற எல்லா தேவையில்லாதான் கொடுப்போம்னு பேப்பருங்க இருக்கு. சரி, ஆன்மீக பேப்பர்கள் ஏதாவது இருக்குதான்னாக்கா அது கேட்டா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேப்பரா குறைஞ்சி ஏதோ ஒரு பேப்பர் நிக்குது. ஆன்மீகத்தை பத்தி என்ன சொல்ற, என்ன புதுசா சொல்லிட போற, சொல்லாத. அது பேசின ராமாயணம், பேசின மகாபாரதம் தானே. ஆனா ஒவ்வொரு ராமாயணத்திலையும் ஒன்னொரு விதமா பல விதமா அர்த்தங்கள் பண்ணலாம். ஒவ்வொரு பாரதத்திலும் ஒவ்வொரு விதமான இது நிறைய உண்டு. இன்னைக்கு நான் அடியன் சொல்ல போறது உங்களுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்காரு. ஆனா இதுவும் பாரதத்துல வருது. ஆனா நீங்க என்ன நினைக்கல, இது கேட்காத இருக்கு. அப்ப எப்ப தெரிஞ்சுப்ப, இந்த மாதிரி ஒரு சத்சங்க வச்சு கேட்டாதான் தெரிஞ்சுட முடியும். அதே மாதிரி இந்த ஆன்மீக புத்தகங்கள் எழுதுகின்றவர்கள் என்ன பண்றாங்க, 1-2 பேரையே பார்த்து வச்சுக்கிறாங்க. அவங்க போட்ட பிளேட்டையே போட்டுக்கிறாங்க. அதனால மக்களுக்கு போர் அடிச்சு போகுது. ஏன்னா இந்த காலத்துல இருக்கிறவங்க என்ன பண்றான், ஒரு ஐஸ்கிரீம்லயே பல வெரைட்டி கேட்கறான். சாக்லேட் கேட்கறான், பிஸ்தா கேட்கறான், சாக்கோபார் கேட்கறான், அந்த மாதிரி. ஆனா எல்லாம் ஐஸ்கிரீம் தான். நட்டீஸ் கேட்கிறோம். அது போல இந்த ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் சாக்லேட் இருக்குது, பிஸ்தா பார் இருக்குது, சாக்கோபார் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா அதை எடுத்து சில பேர் சொல்றதற்கு தயங்குகிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குரு உபதேசம் இல்ல. குரு பின்னால சுத்தி கத்துக்கணும். ஏன்னா எத்தனையோ விடுபட்ட சங்கதிகள் நம் மகாபாரத இதிகாச புராணங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம முறையோட தெரிஞ்சுக்கணும். ஆகவே அதை தெரிஞ்சுக்கணும்னா
இறைவன் நாமத்தை விடாமல் ஜபிக்கணும். நேற்று துவாதச நாமங்கள்னு 12 நாமங்களை தப்பத்தி சொன்னான். எத்தனை பேர் எழுதி வச்சுருக்கிறது பாருங்க. ஏன்னா அதை விடாம ஜபிக்கணும். ஜபிச்சோம்னா எத்தகைய ஆபத்தையும் நம்ம சந்திக்கலாம். ஏன்னா அந்த நிலைமையை சந்திச்ச சிபி சக்கரவர்த்தியுடைய வாக்கு. அது போல அதெல்லாம் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைய சொல்லி கொடுத்துடணும். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம வேற எந்த ஆயுதத்தையும் கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு இந்த நாமாவளியை தான் சொல்லி தரணும். ஏன்னா இதுதான் எத்தகைய ஆபத்தையும் அந்த குழந்தைகளை காப்பாற்றும். அதுபோல் பெரியவாளையும் இதையும் சொல்லணும். அதுபோல் எம்பெருமான் திருவருளாய் என்றுமே 3வது வர அவனுடைய புகழைத்தான் பேசணும். அதற்கு அடுத்து பொய் பேசாம இருக்கணும்னு எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் கஷ்டம். என்ன பொய் பேசாம போனோம்னா நம்ம பொழப்பே கட்டுப்படும் சொல்றவங்க நிறைய பேர் உண்டு. என்ன இன்னைக்கு எல்லாருமே பொய் சொல்றோம், இன்க்ளூடிங் மைசெல்ஃப். ஏன்னு கேட்டான்னா பொய்ய சொன்னாலும் நம்புறான், உண்மையை சொன்னா நீ ஏன் பொய் சொல்றேன்னு கேட்கறான். அதனால எல்லாம் என்ன பண்ணிட்டா எல்லாம் பொய்யே சொல்லிடலாமேன்னு பார்த்தேன். ஆனா மக்கள் முன்னால பொய்ய சொல்லி பொழைச்சுடலாம். யூ கேன் ஃபூல் ஆல் த பீப்புள் ஃபார் சம் டைம், யூ கேன் ஃபூல் சம் பீப்புள் ஃபார் சம் டைம், பட் யூ கேனாட் ஃபூல் ஆல் த பீப்புள் ஃபார் ஆல் த டைம். எல்லாரையும் எல்லா நாளும் பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாள் ஏமாத்தலாம். ஆனா ஒரு சின்ன கூட்டத்தை பொய் சொல்லிட்டே வாழ்த்துட்டு இருக்கலாம். ஆனா இதற்கு மேல் இந்த நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எடுத்து எழுதுவதற்காக பந்துக கரணி என்று ஒரு தேவதையை நிர்ணயிச்சு வச்சிருக்கிறான். இன்ன வரைக்கும் கேட்டிருக்க மாட்டீங்க தேவதை பேர். இந்த பந்துக கரணி வேலை ஒன்னில உலகத்திற்கு அண்ட சராசரில் அத்தனை பேர் பேசுறது எடிட் பண்ணி வச்சுக்கோம். ஜெராக்ஸ் காப்பி எடுத்து கொடுக்கும் நம்ம டே ஆஃப் ஜட்மெண்ட்ல. அத்தனை பேச்சுகளையும் எடுத்து எழுதி வைக்க. அதுதான் அவ்வளவு ஸ்பெஷல் ஃபேக்ஸ் மிஷின். அதுக்குன்னு ஆண்டவன் அதை படைச்சு வச்சிருக்கிறான். ஆகையினால் நாம் எல்லார் கண்ணையும் கட்டிடலாம், தெய்வத்தினுடைய கண்ணை கட்ட முடியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா எல்லா பொய்யும் சொல்லியா சில காரியங்களை செய்யும் சொல்றாங்க. நான் வேண்டான்னு சொல்லி செய்யுங்க, நல்லதா இருந்தா தாராளமா செய்யலாம். ஆனா நாளைக்கு அதே உங்க பக்கமா திரும்பிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க. பொய் சொன்னதுனால நடந்துன்னு நினைச்சு ஒரு ஆறுதலா இருந்துருங்க. அதுபோல் 4வது வரும் பொய் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை மாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அடுத்து 5வது வரும் பெரியவர்களை நாடி அவர்கள் திருப்பாத அருளை வேண்டி பெற வேண்டும் என்பது அடுத்த வரம். அப்பதான் ஞானம் பிறக்குமா. ஞானம்னாலே எல்லாம் நினைச்சுக்கிறாங்க நான் ஒரு 4 புக்கு படிச்சுட்டா நமக்கு ஞானம் வந்துருக்குன்னு நினைக்கிறான். 4 கோடி புஸ்தகம் படிச்சவெல்லாம் இன்னும் இருக்கிறாங்க, அவன் ஞானத்தை தேடின்னு இருக்கிறாங்க. ஆனா பேரும் ஞானம்னு வச்சுன்னு இருக்கிறாங்க. அதுபோல எம்பெருமான் திருவருளால் பெரியவர்களை நாடி பெற வேண்டிய வரம் உண்டு. அதற்கடுத்து நான் என்னும் பேய் நம்மளை அண்டப்படும். ஆனா அது ரொம்ப இம்பாசிபிளான ஒர்க்கு. யார் எதை செய்தாலும் நான் தான் செய்தானோ, அடியேன் செய்தேன் என்று சொல்கின்ற நிலைக்கு பக்குவம் படலை. காரணம் அது அடியேன் செய்தன்ற வாழ்க்கை டெவலப் ஆகணும். 7வது மருவு வேறொரு மங்கள்தனை நினைத்திடும் எண்ணம் அது வந்திடக்கூடாது. இதெல்லாம் புத்தக அளவே எல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன். யார்ட்டையும் சொன்னாலும் அழகா பாட்டு பாடுவான். ஆனா அந்த எண்ணம் தான் இருக்கும். இந்த எண்ணம் இருப்பதற்கு காரணம் என்ன? பக்தி இல்லாதது. அதற்கடுத்து நாம் செய்கின்ற பணிகளில் ஒரு ஈடுபாடு இல்லாதது. தெய்வ பக்தி நிச்சயமா நிறைஞ்சிருந்தா பிறர் பெண்கள் மீது எண்ணம் வராது. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல இந்த எண்ணம் நிச்சயமா வந்துதான் தீரும். இதை மாற்றுவதற்கு வழி உத்தம குரு அருள் இருந்தால்தான் முடியும். இல்லாம நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டால் ஒழிய நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாயினார். அதனால பிற பெண்கள் மீது எண்ணுகின்ற ஆசை போறது அவள் எளிதே கிடையாது. அந்த வரம் வாங்க. அடுத்து இறைவனை என்றுமே மறவாதிருக்க வேண்டும்ன்றோம். அது ரொம்ப கஷ்டமான காரியம். நம்ம கஷ்டம் வரும்போதுதான் இறைவனை நினைக்கிறோம். மற்ற நேரத்துல பகவானை நினைக்கிறதுக்கே சான்ஸ் கிடையாது.
என்ன பாருங்க, டிவி இருக்கு, யாராவது உட்காந்து சாயந்தரம் விளக்கேற்றோம்னா சோத்திரம் யாராவது சொல்றாளா பாருங்க, விளக்கேற்றதே கஷ்டப்படுறான். மங்கள தீபம் வச்சிருக்கு, எழுதி வச்சிருக்கு எப்படி விளக்கு ஏற்றணும். வாசல் விளக்கு ஏற்றுற வழக்கமே கிடையாது. சரி, வாசல் விளக்கு ஏற்றுறதுக்கு முன்னால பின்கதவையா அடைச்சிட்டு போடு, அதையும் கிடையாது. ஆனா கரெக்டா 5:30 மணி நேரத்துல டிவியை தட்டிடுவோம். அது குயின்னு ஒரு சத்தம் போட்டு இருக்கும், அதுல இருந்து பார்க்கணும் அவன். அந்த சத்தத்துல இருந்து கேட்டாதான் டிவி பார்த்தா மாதிரி. இத நான் சொல்ல அகஸ்தியர் எழுத, கலியிலே அப்பா வண்ண நிழல் படம் காணவே வகுத்தது கொடி கட்டி உயரமாய் பறக்க வைத்து வெளியிடுவாரு. ஆண்டனால் பறப்படுவாராம். அதை கட்டி இழுக்கவே ஒரு வண்ண வெஞ்சிலை திரை இருக்கும், அதில் போட்டுடுவான் ஊது குழவி செங்குழவி கத்துவது போல் கத்திய ஆரம்பிக்கணும். செவந்து குழவி கத்துற மாதிரி கத்தியே கத்தி அப்புறம் டக்குன்னு ஆரம்பிக்கும். அப்ப எழுதிய அகஸ்தியர். அது போல எம்பெருமான் திரு நம்ம அப்படி டெவலப் ஆயிருக்கிறோம். சாயரச்சா உட்கார்ந்தம்மா 4 ஸ்லோகம் சொல்லு, அப்பாவுதான் ஸ்லோகம் சொல்லு, அப்புறம் எங்க குழந்தைக்கு தெரியும். குழந்தை என்ன சொல்ற, அப்பா சாயந்தரம் இந்த டிராமா இருக்குது, இத்தனை மணிக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 7:30 மணிக்கு இந்த டிராமா, 8 மணிக்கு இந்த டிராமா, இதனுடைய கண்டினியூஷன், இந்த நேரத்துக்கு படமும் பாடலும், இந்த நேரத்துக்கு திரையும் ஒளியும் எல்லாம் கிளீனா பச்சுங்க சொல்லு. காரணம் நம்ம அந்த மாதிரிதான் டெவலப் பண்ணிருக்கோம் வழியோ ஸ்லோகத்தை சொல்லியோ கோயிலுடைய நினைவுகளை கொடுத்த வளர்க்கல. ஆகையினால இறைவனை மறக்கின்ற பண்பாட்டிற்குத்தான் நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் ஒழிய இறைவனை நினைக்கின்ற பண்பாட்டுக்கு டெவலப் பண்ணல. அதனால்தான் இறைவா உன்னை என்றும் மறக்காது இருக்கணும்னு கேட்டாங்க. அதற்கு அடுத்து ஆண்டவனை கேட்டப்பா எனக்கு அறிவு கொடு, ஏன்னா தெளிந்த அறிவு வேண்டும் சொல்கின்றார்கள். ஆனா சுயநல பிரச்சனைகள் வரும்போது தெளிந்த அறிவு வேலை செய்வது கிடையாது. ஏன்னா அந்த சுயநலத்துடைய சக்தி தெளிந்த அறிவை மூடிவிடும். அதனாலதான் ஆண்டவனே எனக்கு அறிவு கொடுன்னு கேட்டான். அதுக்கு மேல என்ன கேட்டான், அப்பா உன்னுடைய கருணை எனக்கு வேணும். இந்த கருணை இருந்தாதான் நான் உன்னை நல்லது கேட்க முடியும், இல்லப்பா வேற எதையோ கேட்டு இருப்பேன். அதற்கு எல்லாத்துக்கும் மேல என்ன கேட்டான்னு கேட்டானாக்கா, இவ அத்தனை 10 வரங்களையும் கேட்டு 11வது வரமாய் கேட்ட ஆண்டவனே எனக்கு உடல் பாதிக்க கூட, கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிது, அதிலும் ஆனாய் பிறத்தல் அதிலும் அறிது ஆரோக்கியமாய் இருத்தல் அறிது. நோய் இல்லாம இருக்கணும்னு கேட்டான். ஏன்னா சோற வச்சாதான் சித்திரை எழுதணும். இதைத்தான் அற்புதமாக ஒரு உத்தம சித்தர் 11 வரத்தை பெற்று பெருவாழ்வு வாழ்வீர்னு கேட்டார். அவரைத்தான் நம்ம எல்லாரும் மறக்காம ஞாபகம் வச்சிருந்தோம். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ராமலிங்க சுவாமி. ஒருமையுடன் நினைத்து மலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். முதல் வரம். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். 2வது வரம். பெருமை பெரு நினைவு புகழ் பேச வேண்டும். 3வது வரம். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். 4வது வரம். பெருநெறி பிடி தொழுக வேண்டும். 5வது வரம். மதமான பேர் பிடியாதிருக்க வேண்டும். 6வது வரம். மருவன் ஆசையை மறக்க வேண்டும். 7வது வரம். உன்னை என்றும் மறவாதிருக்க வேண்டும். 8வது வரம். மதி வேண்டும். 9வது வரம். நின் கருணை நிதி வேண்டும். 10வது வரம். இதுக்கு மேல எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும். அப்பா நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தருமகிரி சென்னையில் கண்ட கோட்டத்துள் வட தலமோங்கு கண்டவே சண்முக துய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே கேட்டார். இந்த 11 வரங்களை பெற்று பெருவாழ்வு வாழ்ந்தா போதும், 16 பெற வேண்டிய அவசியம் இல்லைன்றார். ஷார்டன் பண்ணிட்டார் ராமலிங்க சுவாமி. ஆகவே ராமலிங்க சுவாமி எத்தனை பேர் நினைச்சிருப்பார்? அவர் ஏதோ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் இருந்துட்டு போனவர், அவ்வளவுதான். ஆனா அவங்களெல்லாம் பேசும் தெய்வங்கள் இன்றும் உயிரோடு இருந்து உதவி கொண்டிருக்கின்றவர்கள். அதுபோல இந்த 11 வரங்களையும் முறையாக பெற வேண்டும் என்று ஒரு உத்தமி வேண்டினார். அது யார் என்று கேட்டால் கலிங்க வனம்னு ஒரு பெரிய வனம். சாதாரண வனம் இல்ல, அது பெரிய வனம். அந்த கலிங்க வனம் மகா ரகசியங்கள்லாம் நிறைந்த தேவிகள்லாம் இருக்கின்றது, இன்னைக்கு உண்டு. அந்த கலிங்க வனம் எல்லாவித சுபிட்சங்களையும் தரக்கூடிய வனங்கள்.
அந்த கலிங்க வனத்தில் சித்தாம்பிகை என்ற ஒரு மகா சித்தி வாய்ந்த தேவி உண்டு. இன்னைக்கு உங்க காரியங்கள் சித்தி அடையினா சித்தாம்பிகை வணங்கி ஆகணும். அதான் சித்தாம்பிகை நவராத்திரியில சித்தாம்பிகை வணங்குறது ஒரு மகா விசேஷம். அல்லது நவராத்திரியில ஒரு முறையா சித்தாம்பிகை மனசுல நினைச்சுடணும். ஏன்னா ரொம்ப பேர் துர்கை நவதுர்கை தான் நினைச்சிருப்பா. லட்சுமி, சரஸ்வதி, பார்வதி எல்லாம் நினைக்கிறது. நவதுர்கையில கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, வாலை அது மாதிரி நினைக்கிறது உண்டு. ஆனா சித்தாம்பிகை யாரும் நினைக்கிறது கிடையாது. ஆனா நவராத்திரிலேயே மூல கருத்து தேவி சித்தாம்பிகை தான். இந்த சித்தாம்பிகை தான் அனைத்து காரியங்களையும் நமக்கு செய்து தரும். அதனால்தான் சித்தாம்பிகையை வணங்கக்கூடிய ஒரு உத்தம இடமா இருந்தது அந்த கலிங்க வனம். அந்த கலிங்க வனத்தை சேர்ந்து ஆளுகின்றான் ஒரு உத்தம அசுரன். அசுரன் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ரொம்ப கெட்டவன் நினைக்கிறோம். நிச்சயமா நினைக்காதீங்க. அசுரர்கள் எல்லாம் கெட்டவர்கள் கிடையாது. நல்லவர்களா இருந்து சில சாபத்தால் அவர்கள் அசுரர்களாய் மாற்றப்பட்டார்கள். அவ்வளவுதான். அசுரனை எவனுமே கெட்டவன் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய அசுரங்களை பத்தி எல்லாம் எடுத்தீங்கன்னா பயங்கரமா தபஸ் பண்ணிருப்பான். அவன் தபஸ் பண்ணல ஆண்டவனை நல்லதா அடையணும்னு. ஆனா அவன் தபஸை செய்து முடிச்சுட்டு வரும்போது ஏதாவது மதமானத்தை பிடியாது இருக்க வேண்டும் ராமலிங்கம். அந்த தபஸின் சித்தியால் அவனுக்கு கொஞ்சம் திமிரு உடம்புல வந்துடுறது. அந்த திமில ஏதாவது போற வரவனத்தை கூப்பிட்டு அடிக்கிற மாதிரி. சில பேர்லாம் இந்த எக்ஸசைஸ் இடம்லாம் இருக்கும். அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா இல்லாத டம்பிள்ஸ் எல்லாம் செய்வான். கண்ணாடியில தோலை பார்த்துப்பான், கையை பார்த்துப்பான், இடுப்பெல்லாம் பார்த்துப்பான், எல்லாத்தையும் தையெல்லாம் பார்த்துன்னு வருவான். சரி, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவர் வெளியே வரும்போது எவனா ஒருத்தன் சைக்கிள குறுக்க போயிட்டு கூப்பிட்டு டம்மன் அடிச்சுப்பான். இவர் எக்ஸசைஸ் செய்த பவர் அங்க காட்டுவார். அதே ரிங்கில பார்ல விட உதவாங்கி நட்டுக்கிட்டு இருப்பாரு. அவன் சொல்லுவான் 1 2 3 4 இவன் எழுந்திருக்கவே மாட்டான், விட்டா போதுன்னு. இதை நம்ம பார்த்துருக்கேன். அவளை பிரமாதம் ரோட்ல பண்ண கூப்பிட்டு அடிச்சவனே அவனை ரிங்கில ஏற்றி பார்த்தோம். சரி, பிரமாதமா அடிப்பாரு. ஒரு சின்ன பையன் நாக்க அவர் குந்துட்டான். இவர் கீழே படுத்துக்கணும் போது ரெஃபரி கூப்பிடுறாரு 1 2ன்னு. சாலியா பத்துக்கிறான். அவனே பல்ல கைட்டான் கீழே கேப்ப. அப்பதான் நினைச்சேன் பகவான் சரியாதான் விட்டுக்கிறான் அவனுக்கு. அது போல் எம்பெருமான் திருவள்ளால் இந்த அசுரர்கள் எல்லாம் நல்லவர்கள் தான். ஆனா இந்த மதமான பேய் பிடித்தால் சில தவறுகளை செய்தால் சபிக்கப்பட்டு அசுரர்களாக மாறப்படுகிறார்கள். ஆனால் இந்த மௌரியத்வஜே எந்த சாபத்துக்கு ஆளாவல, எந்த தவறையும் செய்யவில்லை. ஆனா பிறப்பு அசுர பிறப்பு, அவ்வளவுதான். பானசுர. அந்த மாதிரி மௌரத்வஜ சித்தாம்பிகையை தன் குலதேவதையாய் வைத்து பலவித பூஜைகளை செய்து அற்புதமாய் வாழுகின்றார். அந்த குகைகளில் இருக்கின்ற சித்தாம்பிகை தேவிகளுக்கு நிறைய துணை தேவிகள் இருக்கு. சின்ன மஸ்தாவிலிருந்து சானாத்மகா என்ற ஒரு தேவிகள் எல்லாம் மகா பயங்கரமான சக்தி வாய்ந்தது. அந்த மாதிரி தேவிகள் எல்லாம் அந்த குகைகளில் இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடியது. ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணாலே கொடுக்கும். அந்த மாதிரி தேவிகளை உபாசனை பண்ணி மௌரியத்வஜன் தனக்கு குழந்தை வேண்டும் என்று தபஸ் இருந்தார். அனைத்து அனுகிரகத்தையும் தரக்கூடிய சித்தாம்பிகை மௌரியத்வஜனை அழைச்சு சொன்னாப்பா, உனக்கு சித்திகளை கொடுப்பதற்கென்றே ஒரு தேவி இருக்கா. அந்த தேவியை நீ அடைந்து வணங்கினால்தான் உனக்கு எல்லா காரியங்களும் நடக்கும். ஆகவே அம்மா நீ சொன்னா நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். கோமதி என்னும் நாயகி ஒருவள் உள்ளனல் அறிவாயே, எமக்கெல்லாம் அனுகிரக சித்தி கொடுக்கும் உத்தமி ஒருத்தி அவளே, தானே தாடி நீ சென்றிடுவாய். அப்போதான் அந்த மௌரத்வஜனுக்கு கோமதின்ற ஒரு தேவி இருக்குது தெரிய வந்து சித்தாம்பிகை சொல்லி, அப்போ எம்பெருமான் திருவிழா கோமதியை முறையாக அந்த காட்டிலேயே அந்த கலிங்க வனத்திலேயே தபஸ் இருக்கிறார். சாத்துரிய தீர்த்தம்னு ஒரு தீர்த்தம் இருக்குது. இன்னைக்கு அந்த தீர்த்தம் இருக்குது. அந்த தீர்த்தத்துல ஒரு தரம் ஸ்நானம் பண்ணோம்னா வயசானவர் குமரனம் ஆயிடுவார். இன்னைக்கும் திருப்பதியில இருக்கு. திருப்பதியில 108 தீர்த்தத்துல
பிரம்மவாசி தீர்த்தம் இன்னைக்கும் இருக்கு, அடியன் பார்த்திருக்கேன். அதுல என்ன பண்ணுங்க, நல்ல பழுத்த ஒரு மஞ்சள் கலரான இலையை தூக்கி போட்டாங்கன்னா பச்சை கலரா மாறி. அதுல வயசான ஒரு 90 வயசுல 100 வயசுக்கார கொண்டு ஒரு முக்கு எத்தனா எழுந்திருக்கும் போது 16 வயசு செங்கஸ்து பாலகனா இறங்கிடுவான் வெளியில. அப்புறம் எவ்வளவு ப்ராப்ளம் தெரியுமா? 80 வயசா இருக்கும் போதே ப்ராப்ளம். நான் சொல்ல அகஸ்தியர் சொல்ல, கலியிலே கருத்துடன் காரணத்தான் தடி கொண்டு நடக்கும் போது பூன் வளைந்து அவனுக்கு தெரிவதெல்லாம் பூமிதானே. ஒரு புடவை போனால் நிமிர்ந்து பார்க்கிறான். அவர் எழுதிய அவனுக்கு தெரியுது பூமிதான் தெரியும், அப்படி வளைச்சிருக்கிறான் பெண்டு. ஆனா புடவை போனா தலை தூக்கி பாக்குறான், அந்த பெண்டுல இருந்தே தலை தூக்கி பாக்க. அப்ப பாருங்க விதி எப்படி இருக்கு. அது போல கடவுளை கொண்டு போய் அந்த தீர்த்தத்துல உள்ள விட்டு எடுத்தா என்ன அக்கறவும் பண்ணுவோம். அதனாலதான் என் குரு கொண்டு போய் அதை அவளை இடத்துல கொண்டு போய் காட்டிட்டு, நான் ஏறி மேல வரும்போது என்ன பண்ண, ஒரு சின்ன கல்லை எடுத்தார், தூக்கி போட்டார். தூக்கி போட்டு சரிப்பா திரும்பி போய் பாருனார், அந்த இடமே என் கண்ணுக்கு தெரியல. அப்ப மறைஞ்சு போச்சு, மென்டல் இதுல மறைஞ்சு எரேஸ் பண்ணிட்டார். அப்படியே அது போல இன்னைக்கு இருக்கு. அந்த மாதிரி அந்த தீர்த்தத்தின் அருகில் அமர்ந்து அந்த மௌரியத்வஜர் இறைவனை வேண்டுகின்றார். அப்பொழுது ஜெகன்மாதாவாய கோமதி அவன் அசிரீராய் அவனுக்கு வாக்களிக்கின்றார். உத்தமி பிறப்பால் அவளால் அனைத்தும் நடக்கும்னு ஆசீர்வாதம் கொடுத்தார். அந்த மாதிரி பிறந்த ஒரு பெண், அவனுக்கு ஒரு பெண் குழந்தை, அவ பேர் மௌர்வி. அந்த மௌரியத்வஜனுடைய மகள் மௌர்வி. இந்த பெண் மகா உத்தமி. ஏன்னா நமக்கு ஆண்கள் சித்தி அடைஞ்சதை விட பெண்கள் சித்தி அடைஞ்சதை தெரிஞ்சுக்கிறதா ரொம்ப விசேஷம். ஏன்னா உடனே கர்மம் பண்ணக்கூடிய தேவிகள் இவங்கெல்லாம். அந்த மௌர்வி தேவி மௌரிய சாம்ராஜ்யத்திற்கே அவதான் இன்னைக்கும் தலைவியா இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு. அதனாலதான் மௌரிய சாம்ராஜ்யமே வந்தது, நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருக்கோம். அந்த மௌர்வி சின்ன குழந்தையா இருக்கும் போது இறைவனை வேண்ட ஆரம்பிச்சார். என்ன இறைவனை வேண்டுகின்றாள்? கோமதி அம்மா வேண்டாள். தனக்கு வேண்டியதெல்லாம் அழியும் புகழும் அற்றதொரு நற்றமுடன் நாற்றம் மற்ற உற்றதொரு மக உன்னர். ஒரு குழந்தைக்கு எவ்வளவு ஒரு கிளாஸ் போடுறாங்க பாருங்க. அவ்வளவு ஒரு சிறப்புடைய குழந்தையா வேணும்னா அற்ற உற்ற நாற்ற மற்ற புகழுடைய குழந்தையினர். அவ்வளவு ஒரு குழந்தைகள் வருவது பிரமாதம் இல்லை. வண்டியை ஓடும்போது குருவை ஓடி நசுங்கிறதுக்கா? நல்ல மக்கள்களா இருந்து இறை பிரச்சாரம் செய்து இறைவனுக்காக சேவை செய்து, என்ன நம்ம எல்லாரும் இறைவனுக்கு வந்திருக்கிறோம். அதுல நம் கர்மங்களை கொஞ்சம் கொடுத்து நீ உன் குடும்பத்தை காப்பாத்துன்றதுக்கு ஒரு வழி வச்சிருக்க. அதனால நம்ம ஒரு வேலை கொடுத்திருக்கிறோம். இந்த வேலையை செய்துட்டு எவ்வளவு நேரம் உனக்கு இடைவெளி கேப் கொடுத்திருக்கிறான் இறைவனை நினைக்கிறதுக்கு. ஆனா அந்த நேரம் வேற எதையோ நினைச்சுட்டு இருக்கோம். ஆயினால்தான் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு குழந்தை அந்த காலத்துல வச்சிருந்தாங்க, தெய்வத்துக்காக அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு குடும்பம் ஜவானா போகும், ஒரு குடும்பம் தெய்வத்துக்காக போகும், ஒரு குடும்பம் பிழைப்பிற்காக வியாபாரத்துக்காக போகும். ஏன்னா சம்பாரிச்சு எல்லாருக்கும் போடும், வியாபாரத்துக்காக போகும். ஒரு குடும்பம் தர்ப்பணாதிகள் அது எல்லாம் செய்யறதுக்காக, அந்த பூஜை புனஸ்காரங்களை குறித்தான இதுகள்லாம் சேகரிச்சு கொடுக்கறதுக்காக போகும். இந்த மாதிரி குழந்தைகள் வளத்தை கொடுத்தார்கள். ஆனால்தான் 47க்கு முன்னால் இருந்தவங்களுக்கு 5-6 குழந்தைகளுக்கு குறவு கிடையாது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் மாறி போச்சு. ஆகவே எம்பெருமான் இந்தந்த காரணத்துக்காக வச்சிருந்தான். இது நம்ம வேத ரகசியங்களை சொல்றது, எதுக்காக என்னென்ன பணிக்காக என்னென்ன செய்யணும் நம்ம திருமறைகள். அதில் அகத்தியர் சொல்றார், ஓர் மகவு வெற்றீண்டிடில் அம்மகவு அப்பா ஈசனுக்கு சேவை செய்யது, அதனால் வரும் பின்னில் இருக்கின்றவர் அனைவருக்கும் முக்தி அளிக்கிறது. எல்லாருக்கும் முக்தி கொடுக்கறதுக்காக. யாராவது வீட்டுல ஒரு ஆள் இறை சேவை செய்தா அவங்களா புண்ணியத்தினால அந்த குடும்பமே முக்தி அடையுமா. அதற்கடுத்து இன்று சேவை செய்ய ஒவ்வொரு காரணத்துக்காக வச்சாங்க ஒவ்வொரு குழந்தை. இது போல இந்த மாதிரி குழந்தை வளத்தை கொடுத்தது. ஆனா இவ என்ன சொன்னா, எனக்கு அதெல்லாம் ஒன்னும் அதிகமா வேண்டாம்,
எம்பெருமான் தெருளால் உத்தமரை நான் அடைய வேண்டும். சரி, ரைட். அன்னையிலிருந்து அவர் தேவியை நோக்கி கோமதியை நோக்கி வணங்குகிறார். இவ்வாறு வணங்கும் போது இதை தேவலோகத்தில் டிஸ்கஸ் பண்றான். எல்லாத்தையுமே தேவலோகத்தில் டிஸ்கஸ் பண்ணுவான். நம்மளை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்மளை பத்தி தெரியாதா, நிச்சயமா அனலைஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் இருக்கிறான்னு வச்சுங்க, நீங்க நினைச்சிருக்க கடவுளை நம்ம எங்க நினைக்கிறது, நிச்சயமா நினைக்காதீங்க. எல்லார பத்தியும் தினமும் ஒவ்வொரு கோயில் படிக்கின்றார். அதனால்தான் இந்த சாயரட்ச பூஜை முடிஞ்சோன்னு மூடிடுவாங்க கதவை. மூடி சுவாமியை பள்ளியறை கொண்டு போய் விட்டுட்ட உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிலா விக்கிரகங்களுக்கெல்லாம் உயிர் சக்தி வருமா. அப்போ இந்த ஏரியாவில் இருக்கின்ற எல்லை தேவதைகளை அழைக்கப்படுத்தும் கூப்பிடுவாங்க. அந்த எல்லை தேவதைகள் இந்த இடத்துல இருக்க ஒவ்வொரு ஈ எறும்பு கொசு வரைக்கும் அதனுடைய ஹிஸ்டரி அவன் படிச்சாங்க. கோயில்ல கணக்கு படிக்கிற வழக்கம் இன்னைக்கு கேரளாவில் உண்டு. இந்த சாயந்தரம் முடிஞ்ச உடனே எல்லாத்தையும் கணக்கு படிச்சு எத்தனை மூட்டை அரிசி என்ன கணக்கு கணக்கு படிப்பாங்க. சாமி உட்கார்ந்து இருப்பார் விக்கிரகமா. அது மாதிரி இருக்கும்போது உண்மையிலே எல்லா கோயிலையும் நடக்கிறது உண்டு. அந்த எல்லையில் இருக்கின்ற பெரிய கோயில்களும் அந்த எல்லையில் இருக்கின்ற அம்மன்களும் பதில் சொல்லணும். இது சட்டம். அதனால்தான் இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆனவொன்னு அப்போ வெளியில திறந்த வெளியில படுக்காதுன்னு சொல்றான். அந்த காலத்துல சொல்லி திறந்த வெளியில படிக்காது, திண்ணைக்குள்ள படுவோம். ஏன்னா அந்த தேவதை போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சாதாரணமா தான் போகும். அது ரொட்டீனா போற ஸ்பீட்ல அந்த காற்றானது நம்ம அமுகனவனே எதோ பிசாசு அமுகுதுன்னுவான். வேற ஒண்ணு இல்லை. அதனாலதான் மொட்டை மாடியிலே ஏறி படுக்காதீங்க ராத்திரில. ஏன்னா அது வழியா தேவதைகள் எல்லாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. நல்லதும் போகும், கெட்டதும் போகும். அதனாலதான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் மொட்டை மாடியில இருக்கலாம். அதுக்கு மேல இரவுல படுத்து தூங்க கூடாது சொல்றது. சரி சாமி, நிலா வெளிச்சம் ஜம்முன்னு இருக்குது, அருமையா தூங்கலாம். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு தலையை பிடிச்சிட்டு இருப்போம், இன்னும் படுவாகுதுன்னு. அது போல இதுக்கெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாம கண்ணுக்கு தெரிகின்ற எத்தனையோ தேவதைகள் உண்டு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இத வைகுண்டத்தில் டிஸ்கஸ் பண்ணாங்க. என்ன இந்த பொண்ணு மௌரத்வஜன் மகள் ரொம்ப பிரமாதமா சின்ன குழந்தையா இருக்கும்போது இப்படி தபசு பண்ணுது, இது ஏதாவது ஒரு வழி செய்யணும். நாரதரன் கூப்பிட்டார். அவர் ரெடியா வந்தார். சுவாமி உத்தரவு என்ன, நீ போய் கீழே கொஞ்சம் கவனிச்சுட்டு வா. உத்தரவு. நேரா சுவாமி நாரதர் சுவாமி கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கி நேரா கலிங்கவன ராஜா கிட்ட சேர்ந்தார். பார்த்தார். ராஜா ரொம்ப அற்புதமா வரவேற்றார். நாரத மகாபிரபு பெரிய ரிஷி, மகா உத்தமர், இறைய நாமத்தை விடாம ஜபிக்கின்றவர், வாங்கன்னு வரச்சு. அப்ப அற்புதமா எல்லாத்தையும் அரண்மனை எல்லாம் பார்த்து எல்லாத்தையும் பார்த்துட்டு, அப்பா இந்த இடம்லாம் ரொம்ப கலிங்கவனம் ரொம்ப அற்புதமா இருக்கு, நான் கொஞ்ச நாள் இங்க இருந்து தபஸ் செய்யலான்னு யோசிக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல இடமும் நல்ல அற்புதமா திருப்பணி பூஜை பாத்திரங்கள்லாம் அலம்பி கொடுத்து புஷ்பம் எல்லாம் கொய்து கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஏற்ற ஒரு ஆள் கொண்டாந்து கொடுத்து அது கொடுத்தா போதும். கேட்கா போனா சத்தானலாம், கேட்டப்பறம் கொடுத்தாகணும். இந்த ரிஷிங்கிட்டே பிரச்சனை அதுதான். கேட்டா அவனுக்கு கொடுத்தணும், கொடுக்காமலாம் ஏதாவது கொடுத்துட்டு போடுவான். ஆகவே எம்பெருமான் திருவிழால் மௌரத்வஜன் ரொம்ப விசேஷமானவன். ராட்சசனா இருந்தாலும் ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவன். அவனுடைய பலம் என்னன்னு கேட்டா ஒரு சின்னது சொல்றேன். அவன் இந்த காதை மாத்திரம் சும்மா அப்படி ஆட்டுவான், சும்மாவே காதை ஆட்டுவான். இந்த காதை ஆட்டினாக்கா ஒரு மலை பறக்கும். அப்ப அவன் பலம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு மலைய அட்ரஸ் இல்லாம பேஸ்ல இருந்தே கலப்பிடுவான் காதை ஆட்டினா. அந்த மாதிரி பலசாலி. அவங்கிட்ட நாரதர் கேட்கிறாரு இடம் கொடுங்க. சரி, அற்புதமா ஒரு இடம் கொடுத்தான். வாசிகவன தீர்த்தன்ற தீர்த்தத்தை பக்கத்துல அவனுடைய அரண்மனை இருக்குது. அந்த அரண்மனை பக்கத்துல அற்புதமான நந்தவனம் இருக்கு. சுவாமி அங்க நீங்க ஆசிரமத்தில் இருக்கலாம், பூஜை எல்லாம் பண்ணலாம். உங்களுக்கு பூஜைக்கு உதவி செய்வதற்காக உத்தமமான பணியாளர் ஒண்ணு வச்சிருக்கேன், யாருப்பான்னு கேட்டார். வேலைக்கு வரணும், யார் வர நம்ம கேட்கறோமோ இல்லையோ அந்த மாதிரி யாருப்பான்னு கேட்டார். ஒண்ணு இல்லை, என் மகளையே நான் அனுப்புறேன், அவதான் சின்சியரா செய்யும். வேலைக்கார அனுப்பிச்சா கூலிக்கு வேலை செய்யறவா, அவ சின்சியரா வேலை செய்ய மாட்டா. என் மகள் பயபக்தியோட தெய்வ பக்தியோட செய்வா, மௌரிய அனுப்பி வைக்க. ரொம்ப சந்தோஷமா போச்சு. அதுக்குதான் வந்துக்கிறாரு. ரைட், அனுப்பிச்சு வை. அற்புதமா ஒவ்வொரு நாள் பூஜைகளையும் ஒவ்வொரு மலர்களையும், அதான் பூக்கள் தரும் புனிதங்கள் இருக்கு. இதுல ஒருத்தர் கூட கேட்டிருக்கார், நாகலிங்க பூவால் வீட்டில் சிவனை பூஜை செய்வது கூடாது என்கிறார்கள், சரியா? நாகலிங்க புஷ்பமே சிவன் அம்சம்.
அந்த புஷ்பத்தை எங்க வேணா வச்சு அதை நமஸ்காரம் பண்ணாலே பூஜை பண்ணிடலாம். அதை ஈசனுக்கு சாட்சி பூஜை பண்றதுக்கு யாராவது தடங்கள் சொல்ல முடியுமா? பூக்கள் தரும் புனிதன் புஸ்தகம் இருக்கு, அதை வாங்கி படிக்கிறதெல்லாம் தெரியும். இதெல்லாம் தவறு கிடையாது. இறைவனை பூக்களால் தாராளமா பூஜை செய்யலாம், ஆனா வாக்களால் திட்டாம இருந்தா போதும். ஆகவே எம்பெருமான் திருவருளால் நாகலிங்க புஷ்பத்தை தாராளமா பூஜை பண்ணலாம், தவறு கிடையாது. நாகலிங்க புஷ்பத்தையே வச்சு பூஜை பண்ணலாம், அதுவும் தப்பு கிடையாது. ஒரு ஐயங்கார ஒரு ஐயரினத்தை சேர்ந்த ஒரு மகள் திருமணம் செய்திருக்கான், நடந்த சம்பவம். அவன் ஆத்துல வந்து சிவ பூஜை செய்யக்கூடாதுன்னு சட்டம் வச்சாங்க. இவன் என்ன பண்ணா தெரியுமா? இந்த பசுமாடு கட்டி வைக்குது பாரு ஒரு கொம்பு, அந்த கொம்பையே சிவலிங்கமா வச்சு பூஜை பண்ணான். மகாதேவி ஆயிட்டான். ஒரு கொம்பை சிவலிங்கமா வச்சு பூஜை பண்ணதே மகாதேவி ஆயிட்டான். நாகலிங்க புஷ்பம் சர்வேஸ்வரனுக்கு உள்ளவே இருக்கிறது. அந்த புஷ்பத்தை வச்சு சிறுவனுக்கு எப்ப வேணா பண்ணலாம், தவறே கிடையாது. இதெல்லாம் ஜனங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க, கல்ல கண்டா நாயகனா, நாயகண்டா கல்லகனா, அந்த கதை தான் இது. அது போல எம்பெருமான் திருவருளால் அற்புதமா எல்லா விதமான புஷ்பங்களும் என்னென்ன புஷ்பங்கள் கொண்டாடணும்னு அவளுக்கு தெரியும். அத்தனையும் பூஜை கொண்டாந்து கொடுத்தா, எல்லாம் வச்சு ரொம்ப அற்புதமா சந்தனம் அரைச்சு கொடுத்தா, அபிஷேகத்துக்கு குறித்தான காரியங்கள் எல்லாம் செய்து கொடுத்தா, எல்லாம் சிறப்பா நாரதர் ரொம்ப அற்புதமா பூஜை நடத்தினார் 30 நாள். அந்த 30th day லாஸ்ட் டே முடிக்க போறார். இந்த பொண்ணு ஒரு மிஸ்டேக் கூட செய்யலையே. எப்பவுமே தவறு செய்ய வைக்கிறவனும் இறைவன், திருத்துகின்றவனும் இறைவன். ஆனா நம்ம நினைச்சுக்கிறோம் தப்பு செய்யறது நாம, திருத்துறது கடவுள் நினைச்சுக்கிறோம். இந்த தீபா பாத்தீங்கன்னா தெரியும், அதனாலதான் தப்பெல்லாம் சேர்த்து கடவுள் செய்யலாம்னு சொல்லி ஏமாத்துற ஆளும் உண்டு, அது வேற கிடையாது. அதுபோல எம்பெருமான் திருவருளால் ஒரு சிறு தவறு கூட இந்த சின்ன பிள்ளை செய்ய, சின்ன பிள்ளைங்க தவறு செய்யறது சகஜம், ஆனா ஒரு தவறும் செய்யல இந்த பிள்ளை. ஆகவே எம்பெருமான் திருவருளா இது என்ன பண்ண, ஏதாவது தவறு செய்யணும்னு ஐடியா பார்த்தார். சத்த நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா சந்தனம் நல்லா அழகா மனமா அரைச்சி வச்சிருக்காங்க. வைரம் பாஞ்ச கட்டையில சந்தனம் அரைச்சி சுவாமி கட்டுறது உண்டு. சந்தனம் மாத்திரம் அரைச்சி நேரா விட்டுனுடாது. சந்தனம் அரைச்சோம்னா சுவாமிக்கு வச்சுட்டு எடுத்துட்டு சுவாமிக்கு சாட்சித்தான் சந்தனம் இடணும் சட்டம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த சந்தனம் நல்லா அருமையா மஞ்சள் நல்லா அரைச்சு சமத்தா வச்சிருந்தான். இவ என்ன அப்படின்னா சுவாமியை நினைச்சுட்டு நின்றுட்டே இருந்தா எதிர்க்க. கொஞ்சம் பார்த்தார் நாரதர். அப்படி வேகமா பார்த்த உடனே அவர் செடாமுடியில இருந்து ஒரு சின்ன கேசம், ஒரு முடி போய் அந்த சந்தனத்துல ஒட்டி முடிச்சு ஆஹான்னு ஒரு சத்தம் போட்டார். இந்த அம்மா பயந்து விட்டார். என்ன சுவாமி, சின்ன பொண்ணுதான், என்ன சுவாமி உனக்கு அறிவு இருக்கா, உனக்கு பயபக்தி இருக்கா, நீ என்னத்தை செய்த, சேவையா செய்த, நீ ஒன்றுத்தையும் சரியா செய்யல, சேவை செய்தன்னு சொல்லி இங்க வந்து உட்கார்ந்துட்டு எவ்வளவு ஒரு வேதனையை கொடுத்துட்ட, உன்னால பெரிய பிரச்சனை ஆகி போச்சு, என்ன நான் செய்த பூஜைகள் எல்லாம் ப்ராப்ளம் ஆகி போச்சு, அப்படியே போச்சு, என்ன ஆகி போச்சுன்னு சொல்லல. சில பேர் அந்த மாதிரிதான் குரல் கொடுத்துனே இருப்பான். என்ன ஆகி போச்சுன்னு இந்த டம்ளரை ஏன் என் கிட்ட வைக்கலன்றது அர்த்தமா இருக்கும். அதுக்கு முன்னால பேசிட்டே இருப்பான். ஒய்ஃபுக்கு ஒண்ணுமே புரிய, ஏன் இவர் கத்துறா நினைச்சுட்டே இருப்பான், கத்திட்டே இருப்பான். எனக்கு தெரியும், ஆதில இருந்தே தெரியும், என் மேல உனக்கு கோபம், மேல வெறுப்பு, உன் மேல எனக்கு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். இருந்தா உங்க அப்பா நான் கவனிக்கிறேன், உங்க மருந்து வாங்கி குடிக்கணும், உங்க அம்மாவை மருந்து வாங்கி குடிக்கணும், எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சுட்டா என்ன சொல்லியா கச்சனை திட்டு வரும்போது இந்த டம்ளர் ஏன் நீ அங்க வச்சு என் கிட்ட வைக்கூடாது. அந்த மாதிரி நாடகத்துல கண்ணா முன்னாடி கத்திண்டே இருந்து, என்னமா சுவாமி என்ன பண்ணு தப்பா மன்னிச்சுங்க, ஆறா அழுது கதறி நடுங்கி விட்டா, இது என்னடா நம்ம செய்யக்கூடாது தப்பு, ரிஷிகிட்ட செய்யமே தேவையில்லாத பிரச்சனையாச்சு. ரொம்ப நடுங்க அழுது உட்கார்ந்தா என்ன பார்த்தேன், அந்த சந்தனத்துல பார்த்தா அதுல ஒரு முடி இருக்கு. ரொம்ப வருத்தமாய், சுவாமி தெரியாம செய், ஒத்துக்க முடியாது, இதனால சாபம் கொடுக்க போறாங்க. சாமி அந்த மாதிரி சொல்லாது. இந்த மாதிரி முடி வந்து விழுந்தது மிக தவறு, செய்யக்கூடாத ஒரு அபந்தம், நீ செய்துட்ட, இதனால சாபத்தை புடின. ரொம்ப கதறி பார்த்தா எல்லாம் ஆடி. அப்பதான் சொல்ற, உணவில் வரும் ரகசியத்தை உயர்த்து கூறுவோம், கேசமது விழுந்திடில் ஏது பலன் பாரு. என்ன ரகசியம், நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது முடி வந்துடுறது உண்டு. உடனே என்ன சொல்லுவாங்க எல்லாம் சேர்ந்து, என் கையால் நிறைய சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் எல்லாரும் சொல்ற பழமொழி. ஆனா அது இல்லை.
இதுக்கு பெரிய விளக்கம் எழுதி வச்சிருக்கிறார் அகஸ்தியர், பெரிய கிரந்தமே எழுதி வச்சிருக்கிறார். உணவுல முடி விழுந்தா என்னென்ன ஆபத்துகள்னு தெரிஞ்சுங்க. நீங்க கேச ரகசியங்கள்னு போட்டு எழுதி வச்சிருக்க. அதுல ஒண்ணு தெரிஞ்சுங்க, நம்ம சாப்பிடும் போது பருப்பு நெய் எல்லாம் ஊற்றி சாப்பிடுறோம், பசஞ்சு சாப்பிடுறோம். அந்த பருப்பு நெய் ஊற்றி சாப்பிட எடுத்து வாயில இருந்து ஒரு முடி வர்றது. அந்த மாதிரி பருப்பு நெய்யோடு சாப்பிடும் போது முடி வந்தால் உன் உடன் பிறந்தவர்கள் உனக்கு துன்பம் தருவார்கள் என்பது பொருள். அக்காவா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம். உடன் பிறந்தாரா மாமன் வகையாரால் உனக்கு துன்பம் அளிப்பாரு. தெரிஞ்சுக்கலாம். சாம்பார்ல சாப்பிட முடியும்னு ரைட், அம்மானுங்களை கொஞ்சம் ஜாகிரதையா கவனிச்சுக்கணும். எழுதி வச்சுக்க. எல்லாம் அவ்வளவு ஒரு அற்புதமான ரகசியங்கள். இதை எடுத்து சொல்றதுக்கு தான் ஆள் இல்லாம போயிடுச்சு, வேற ஒண்ணு இல்லை. எல்லாம் பொக்கிஷ நாடிகள்ல வர்றது இதெல்லாம். இதை எடுத்து சொன்னா கேட்கறதுக்கு விரல விட்டு எண்ணிலாம் ஆளு. இதுக்கு என்னென்னலாம் அலங்காரம் வச்சிருக்கிறான் பாருங்க. தட்டி பாருங்க, விதவிதமான ஷாம்பு எல்லாரும் அதையெல்லாம் காட்டினுக்கிறான். அதுபோ இதை எடுத்து சொல்லணும். சொன்னா விசேஷம். கிராண்ட் ஸ்வீட்ஸ்ல போட்டு இருப்பான், இதை செய்தா இது லாபம் பண்ணுவான். முடி வந்தால் என்ன ஏது சொல்லுங்க பாக்கலாம். நான் கொடுக்குற லிஸ்ட் நான் பொழுது. ஆகவே எம்பெருமான் திருவருள இந்த சாம்பார் போட்ட அம்மான் வகைகளில் உனக்கு ஆபத்தும் துன்பமும் வந்து சேரும். அதற்கடுத்து சில பேர் நல்ல பிரமாதமா சாப்பிடா மோர் குழம்பு போடுறது. மோர் குழம்புல போட்டு சாப்பிடும் போது வந்ததுன்னா மாமியார் இல்லத்தை சேர்ந்தவர்களா நமக்கு துன்பம். ஏன் கேட்டீங்கன்னா, முந்தன் நாள் பாலை வச்சு அது முந்தன் நாள் தயிரை வர குச்சி அது பழிச்சு ஆகி அது புளிப்பு ஏறதில்லை. ஆனா அவங்க எல்லாம் ரொம்ப பழைய ஆளுங்க. இதெல்லாம் அர்த்தம் வச்சிருக்கிறான், தெரியும், எழுதி வச்சிருக்கிறான். பின்னை கலந்து உரை குத்தும் போது நாளொன்று முன்னே போகுது பாரு. அதை எடுத்து ஊற்றும் பாலிடை கலந்து ஒரு நாள் ஊறுது பாரு. அசையாமல் இருக்கணும். மாமியார் இல்லந்தரில் பேசுவது தவறிவிட்டால் அவர்கள் அசைந்து விடுவார்கள் கொடுப்பதில்லை. ஏன் வருதுன்றது ரீசன் எழுதி வச்சுக்கிறாங்க. அது போல மோர் குழம்பு சாப்பிடும் போது வந்து தெரிஞ்சுக்கணும், மாமியார் கட்சிகள்ல ப்ராப்ளம் நிறைய, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சவன அடுத்து ரசம் போடுறது உண்டு. ரசம் சாதம் சாப்பிடும் போது முடி வந்துடுச்சுன்னா தன் தாய் தந்தையர்களே நமக்கு பின்னால் தவறுகள் செய்து விடுவார்கள். சரி, அதற்கு அடுத்து மோர் சாதம். மோர் குழம்புக்கு வேற பலனு. மோர் சாதம் சாப்பிடுறச்ச முடி வந்து விட்டோம்னா தன் மனைவி ஏதோ ஆசைப்பட்டா நம்ம செய்யல, அதனால அவன் வேதனைப்பட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அழுத்தமான ஆளுங்க மனைவிமார்கள் அப்படின்னு அதுக்கு சொல்றேன். ஏன் கேட்டீங்கன்னா, இத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணி பழகி என்ன புரிஞ்சுட்டார்? இதுதான் பெயின் கொஸ்டின் அவங்களுக்கு. கொண்டுதான் மனமுடித்து நாள் இத்தனை கழிந்து என்னோடு அன்புடன் உறவாடியவருக்கு ஏது எனக்கு தேவை என்று அறியாதது போல் நடிக்கின்ற. ஆகவே அது என்ன பண்ணுமா, மோர்ல காட்டி கொடுத்துடும். அதனாலதான் அந்த காத்த பரிமாறத்துக்கு முன்னால குடி மேல நல்லா இழுத்து முடிச்சுக்கோன்னு. அது இந்த முடி அப்படி முன்னால போட்டுப்பாங்க, அது போடக்கூடாது. அதை பற்றி அடியேன் பேசினேன். சகனங்கள் மோசமான சகனம். அது போல மோர் சாதத்துல முடி வந்தா இந்த பிரச்சனை தெரிஞ்சுக்கலாம் நீங்க. சரி, அடுத்து மோரெல்லாம் இருந்து சார் நல்லா சாப்பிட்டாச்சு. ஆயாசம் சேர பாயாசம் குடிப்போம். சரி, பாயாசத்தை போடுவோம், முடி வந்து கொண்டு அவர் ஊற்றுவாரப்பா கொண்டு இனிப்பு பொருளை கசக்கி நசுக்கி எடுத்து வைத்து ஊற்றும் ஆயாசம் அகத்திர எழுதுகிறார். போட்டு நல்லா கிண்டி கிண்டி எல்லாம் போட்டு அதை அப்படி ஊத்துவார். அப்படி அதுல அந்த மாதிரி பாயாசத்துல வந்து விட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம், உன்னுடைய நண்பர்களே உனக்கு சதி செய்கிறார்கள் உன் பின்னால்.
சாப்பிடும் போதே தெரிஞ்சுக்கலாம். சைலண்டா இருந்துடணும், ரொம்ப ஜாலியா இருக்கணும். இதற்கு அடுத்து கரிகளில் வருவது ஏது குருஜாவா போதர் கேக்குறாரு. நம்ம மறந்துட போறோம். சரி சாதாரணமா சொல்லிட்ட, பாயாச்சுன்னு சொல்லிட்டு காய்கறி பதார்த்தம் வைக்கிறாங்க, அதை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித பொரியல் கூட்டு எல்லாம் வச்சு சாப்பிடுறோம். அது போல வாழைக்காய் கறி வச்சிருக்கான்னு வச்சுக்கணும். அந்த வாழைக்காய் கறியில ஒரு கேசம் வந்துட்டுனா சொல்ற, வழிக்கு விழும் வழி செய்வர் உன் மேலதிகாரி பாரு. ஆபீஸ்ல இருக்கிற உன் மேல இருக்கிற பாஸ் என்னமோ உன் பின்னாடி வச்சுன்னுக்கிறான். அந்த ஆளு புராஜன இவனை ஓரம் கட்டி அவன் ஆளு உள்ள உள்ளாமான்னு பாத்துக்கிறான். அதற்கடுத்து உருளையை திரட்டி வைத்து நீ வஞ்சித்தால் கேசம். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்தை தடவை சமையல் பண்ணி வைக்கும்போது வைப்புங்களுக்கு இந்த மிஸ்டேக் வரவே கூடாது. ஏன்னா இதனால அவருக்கு தான் ஆபத்து, தனக்கும் ஆபத்து. அதனாலதான் கேர்ஃபுல்லா இருக்கிறதுக்காக தான் எழுதி வச்சுக்கிறாங்க. எல்லாம் சும்மா விளையாட்டு எழுதி வைக்கிறேன், எல்லாம் அனுபவபூர்வமா எழுதுனது. உருளைக்கிழங்கு சாப்பிடும் போது அதுல அந்த கேசம் வந்துடுச்சுன்னா உருட்டி திரட்டி எடுப்பர் உன் மக்களை பாரு. உன் குழந்தைங்களே ஐயா சீக்கிரம் இல்ல எழுதிட்டு நீ என்ன பேச்சார பண்ற, நீ எப்ப போவேன்னு தெரியாது, குறிப்பிட்ட காலத்துல முட்டுடு நீ நல்லா இருப்பார் அப்பா குத்து வழக்க மாதிரி அப்பயே எழுதிடணும். அந்த மாதிரி பிள்ளைகளா தமக்கு புடுங்கல்கள் அதிகமா. சரி உருளை முடிஞ்சது, பாவக்காய் கறி இருக்குது, கூட்டு இருக்குது, பூசணிக்காய் கூட்டு இருக்குது, பிட்ல இருக்குது, இதெல்லாம் வருது. அது போல அடுத்து பாவக்காய் கறி வைக்கிறார். பாவக்காய் கறியில அந்த இது வந்து விட்டுன்னு வச்சு ரொம்ப பேர் பாவக்காய் பிடிக்காது. ஆனா வாரத்துக்கு ஒரு முறை பாவக்காய் சாப்பிட்டாலும் சத்தம் சொல்றாங்க. ரொம்ப பேர் பாவக்காய் பிடிக்காது, சின்ன பசங்க எஸ்பெஷலி அது பிடிக்கவே பிடிக்காது. அவ சாப்பிட்டாகணும், அப்பதான் அவ சாப்பிட்ட சாக்லேட் பூச்செல்லாம் கொல்லும். அது போல பாவக்காய் நிச்சயமா அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைய வச்சு ஊட்டிடுவாங்க. அது போல அந்த பாவக்காயில் சாப்பிட்டா பார்ட்னர்ஷிப்ல ப்ராப்ளம் வந்து, பிசினஸ் பீப்புளுக்கு பார்ட்னர்ஷிப்ல கெடுபடி வரும். அதற்கு அடுத்து எம்பெருமான் பீர்க்கங்காய் கூட்டு, இது மொத்தம் 8000 பாட்டு எழுதிக்கிறார். என்டையர் சாப்பாடு எழுதிட்டார். அந்த பீர்க்கங்காய் கூட்டுல வந்து இந்த மாதிரி வந்து ஏன்னா டக்குனு புரிஞ்சுக்கிட்டு சொல்லிடுறேன். இது பீர்க்கங்காய் கூட்டுல இந்த மாதிரி ஒரு கேசம் வந்து விட்டுனா மைத்துனிகளால் பிரச்சனை, மைத்துனி மைத்துனங்களால் பிரச்சனை. அதற்கு அடுத்து எம்பெருமான் திருவிழா கொத்தவரங்காய். கொத்தவரங்காய் வந்து ரொம்ப பேர் சாப்பிடுறதுல சில பேர் சில செட்டு கொத்தவரங்காய் இல்ல சாப்பாடு கிடையாது. நான் கொத்தவரங்காயில வந்துட்டுன்னு வச்சுங்க, எண்ணிய பாட்டிமார்களால் அக்கம் பக்க மாமிமார்களால் வந்தது பிரச்சனைன்னா, அக்கம் பக்கத்துல இருக்கிற மாமிங்களால சிலதெல்லாம் மடி சாரி கட்டி சும்மா இருக்காது. அந்த மாதிரி அக்கம் பக்கத்து மாமிங்க ஏதாவது கொஞ்சம் கிண்டல் பண்ணி கிண்டி விட்டு வேஜார் பண்ணி விட்டு ஆச்சா இந்த மாதிரி பிரச்சனை. அதனாலதான் கொத்தவரங்காய் சாப்பிடும் போது ரொம்ப ஜாகிரதையா பார்த்து சாப்பிடணும், ஏதாவது நோண்டி விட்டுடுங்க. அதற்கடுத்து எம்பெரும் அதுக்கு சங்கமா கோயில் தான் கிண்டி விடுறதுக்கு இடம். அடுத்து எம்பெருமான் திருவருளால் ஆயாசத்திலேயே 40 வெரைட்டி சொல்லிக்கிறார். அடியன் பெருசா போயிடும். ஆகவே இந்த மாதிரி சொல்லும் போது ஸ்வீட்ல வந்தா என்னன்னு கேள்வி கேட்டார் போகர். அதுல வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் குஞ்சாலட்டு, கேசரி, அந்த மாதிரிலாம் நமக்கு ஓரளவுக்கு தெரியும். குலோப்ஜான் அந்த மாதிரி இந்த மாதிரி இத குலோப்ஜான் அகஸ்தியர் எழுதுறார். கொண்டது மாவினை பக்குவமாய் திரட்டி தட்டிய எடுத்து கொண்டு கடாயில் வைத்து வட்டிய கிட்டிய உப்பும் பாரு, அது சர்க்கரை தொட்டிய வைத்து விட்டு குதிப்பர், குட்டி போடும் குண்டு குண்டாய்ப்பாரு. குலோப்ஜான் எப்படின்னு எழுதிக்கிறார். அந்த மாதிரி ஒரு குலோப்ஜான்ல வந்துட்டுன்னு வச்சு என்ன ஈஸி டு மேக் ஒர்க்கே வாச்ச. என்னால இப்ப எல்லாம் குலோப்ஜான் பண்ணி போடுறோம் வந்துடுது. அந்த மாதிரி இனிப்பில் வந்து மெதுவா இருக்கின்ற பொருள்களில் வந்து விட்டால் ரசகுல்லாம் அப்படிதான், ரசமலாயில வந்தாலும் சரி, இந்த மாதிரிலாம் இந்த பொருள்ல வந்து அந்த மாதிரி வந்துட்டுனா, அந்த ஒரு பொருள்ல குலோப்ஜான் மாதிரி பொருள்ல வந்துட்டுனா நாடிடு 4 வர்ணத்தினரை அந்தன வர்ணத்தால் வந்தது துன்பம் பாரு.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதற்கு அடுத்து எம்பெருமான் திருவிழா லட்டுல வந்துடுச்சுன்னு வச்சுங்க. இந்த லட்டு விஷயத்துல ஏதாவது ஒரு கேசம் வந்துடுச்சுன்னா போடும் பணத்தால் முதலீடு வச்சு செய்த ஒரு பிசினஸ்ல தேடிடும் நட்டம் பார்த்து செய்வாய், நஷ்டம் வந்துருமா, ஜாகிரதையா இருந்து. அந்த முடி வந்த உடனே எண்ணத்துல போட்டோமா அதை எப்படி சோக்கா ஃப்ரீஸ் பண்ணிடணும், ஜாகிரதையா இருந்து. இதெல்லாம் அந்த காலத்துல வச்சு வியாபாரிகள் ரொம்ப அற்புதமா செய்துட்டு இருந்தாங்க. அதற்கடுத்து பாதுஷா, அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதுல வந்துட்டு ஒரு கேசம் என்று நினைத்தார் அப்பா. வந்தது அன்னவன் பிறை புரியால் இருப்பவன், அவனால் வரும் துன்பம் பாரு. ஆகவே இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு வருது, நிறைய சொல்லின்றோம். இது போல் ஒவ்வொரு சம்பவத்துல பிரச்சனை வரும். ஆனா இந்த சந்தனத்தை நான் பூஜை பண்ணும் போது உன் கேசம் எரிந்தது, ஆகவே நீ சபிக்கப்பட வேண்டியதுன்னு எழுதியிருக்குது. என்ன பண்ணுவா? சரி சார், விதி அப்படிதான் இருந்தனா நான் என்ன பண்ண முடியும்? சந்தனத்தில் முடி வந்தா சபிக்கப்படுவார்கள். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தோம். சுவாமிக்கு அரைச்சிடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா செய்யும். அதனாலதான் நீ அந்த சில பேரெல்லாம் பார்த்தாள்னா இப்படி கட்டிடுவாங்க, அப்படியே சேர்த்து ஃபுல்லா கட்டிட்டு இந்த வாய் வரைக்கும் கட்டிட்டு செய்வாங்க. சந்தனம் அரைக்கிறது இப்படிலாம் இதெல்லாம் ஜெயின மதத்துல உண்டு. அந்த மாதிரி செய்வாங்க. அது போல எம்பெருமானத்துல கவனமா இருக்கணும், எச்சில் படக்கூடாது. சில கோயிலாம் பார்த்தா பேசிக்கிட்டு ஊருக்கதையே பேசிட்டு இருப்பான், ஒன்னா கூடி அத்தனையும் அதுக்குள்ள இறங்கிடும். சாமி போடும்போது அவருக்கு சொல்லவே வேணாம், டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த கதையெல்லாம் பேசலாம், ஊருக்கதை ஈஸியா தெரிஞ்சுக்கணும். பெருமாள் கோயில் நிறைய செய்வார். அதுபோல எம்பெருமான திருவருளால் உண்மையாக சேவை செய்ய வேண்டும். இதுல வந்தா சாபத்துக்கு உரித்தானவள் என்று சொல்லி உன்னை நான் சபிக்க போகிறேன். சரி சுவாமி, வேற வழி இல்லை, சேர்த்து நீ ஒரு புறவியாய் மாற, ஒரு குதிரையா மாற கடவுதுன்னு சொல்லி சபிச்சார். போய் குதிரையா மாறுறத பத்தி நான் என்ன பண்றது? இதுக்கு பரிகாரம் இல்லையா, எனக்கு பிராயச்சித்தம் இல்லையான்னு கேட்கிறா அந்த ஜெகன்மாதா மௌர்வி. அப்ப அவர் சொன்னார், நிச்சயமா இதுக்கு பரிகாரம் பிராயச்சித்தம் உண்டு. கருமையும் வெண்மையும் பொறுமையும் வீரமும் என்று ஒன்றை கலக்குதோ அன்று உனக்கு உருமாறுமேனார். கருமையும் வெண்மையும் பொறுமையும் வீரமும் என்றது நான்கு ஒன்றை கலக்குதோ அன்று உருமாறுமேனார். உடனே இந்த மௌர்வி 5 நிற வர்ணங்களை பூண்டு பஞ்ச கல்யாணி குதிரையா மாறினான். மாறின அடுத்த க்ஷணம் பறந்து காமியவனத்துக்கு. காமியவனம் பறந்த வண்ணம் தங்க மேனி, அதுக்கு மேனி வந்து தங்க கலர், கண்கள் எல்லாம் மாணிக்க கலர், காதுகள் எல்லாம் கோமேதக கலர், வைடூரிய முடி எப்படி இருக்கும் பாரு குதிரை, அந்த குழம்புகள் எல்லாம் நீளம். அந்த மாதிரி ஒரு தேஜோ ரூபத்தில் இந்த பஞ்ச கல்யாணி குதிரை புறவி ரொம்ப பிரமாதமா வேகமா போகுது காமிய வனத்துக்கு. அந்த காமிய வனத்தில் பஞ்ச பாண்டவர்கள் வந்திருக்கிறார். அந்த காமிய வனத்தில் உத்திரை என்ற மலைச்சாரல் அருகில் பீமசேன மகாராஜா உட்கார்ந்திருக்கிறார். இப்போ மகாராஜா இல்ல, நாடு கடத்தப்பட்டவர்கள். அப்பதான் முதல்ல வெளியே அமைச்சுக்கிறாங்க, நாட்டை விட்டு தொத்திக்கிறாங்க. வந்த புதுசு இந்த குதிரையை பார்த்துட்டான். உடனே ஓடி போய் பிடரியை பிடித்து அடக்கி நிறுத்தி கொண்டான். இந்த இது தேவலோக குதிரை, இந்த மாதிரி ஒரு குதிரை நம்ம பூலோகத்துல பார்த்ததே கிடையாது. இது கடவுளே எனக்கே கொடுத்த வரம் என்று எண்ணி பிடிச்சிட்டான். பிடிச்சி மடைக்கு அடக்கி பத்திரமா ஒரு அற்புதமான சந்தன மரத்துல கட்டி விட்டுட்டான். குதிரை எங்க கட்டிக்கலாம் பார்த்தீங்களா? சந்தன மரத்துல கட்டிருக்கிறான். ஏன்னா இது சந்தனத்துல இல்ல, விதி எப்படி சேர்த்து கொடுத்து பாருங்க. சந்தன மரத்துல கட்டி வச்சுட்டான் பீமசேன. நாரதர் பார்த்தார், இனி இங்க இருக்கக்கூடாது. மௌரிய துவஜம் பார்த்தா நம்மள சுவாகா பண்ணுவோம். காத அசைச்சா மலை பறக்குது.
நம்ம இன்னும் ஆவறது சொல்லி உடனே அங்கிருந்து மறைஞ்சார். நேரம் வந்து பீமங்கிட்ட வந்து இறங்க. இந்த குதிரையை பார்த்த மகிழ்ச்சியில அவன் கட்டி போட்டு தடவை கொடுத்து தட்டி கொடுத்துருக்கான். சரி தட்டி கொடுத்து அற்புதமா இருக்கும். நாரதர் வந்தோன்னு மகா பிரபு நமஸ்காரம் வாங்க. என்ன அற்புதமான புறவி, என்ன விசேஷமான புறவி, தேவலோகத்தில் கூட கிடையாது பீமா. ஆமா இது கடவுளால் அருளால் எனக்கு கிடைக்கப்பட்டது, இது நானே வைத்துக் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி பீமசேன சொன்னார். நாரதர் பார்த்தார், தவறா நினைச்சுக்க கூடாது, நான் ஒரு வார்த்தை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. இது உங்ககிட்ட நிரந்தரமா நிக்க போறதா? ஃபர்ஸ்ட் கேள்வி. பார்த்தா என்ன அப்படின்னு நினைச்சுட்டார். நிச்சயமா இது என் உயிர் போனாலும் கொடுக்க மாட்டேன், அற்புதமான பிறவி இது, யாருக்குமே கொடுக்க மாட்டேன், பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கும் கொடுத்துடாது சொல்லிட்டு அங்க நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். சரி உத்தரவு வாங்கி இவர் எங்க போறான்னு நினைச்சுக்கலாம். நேரா துவாரகைக்கு வந்தாருங்க. கிருஷ்ணர் உட்கார்ந்துகிறார். அற்புதமா நல்ல ராஜ சம்பாஷம், ரொம்ப விசேஷமா. நாரதர் வந்திருக்கிறாருன்னு அவ்வளவுதான், இருக்கிற அத்தனை பேருக்கும் துண்டுங்கெல்லாம் டைட்டா கட்டி எல்லாம் எழுந்து நின்று காடா பானரை குட்டு நிக்கிறான். ஏன்னா வரும்போது ஜாகிரதையா இருக்கும். இவர் ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி வர்றாரு. அழகமா நாராயணா, நான் இவரை யாரா பார்த்து நாராயணா அப்படி நாராயண கும்பிடுற மாதிரி பாத்துனேன். இவரை பார்த்தா கூட கூப்பிட போறான்னு ஒரு பயம். ஏன்னா இவர் மீது அவ்வளவு ஒரு அன்பு மக்களுக்கு. ஏன்னா இவர் கலக பிரியன்ற எண்ணத்தை தான் டெவலப் பண்ணி வச்சிருக்கிறார். இவர் சகாயர்ன்ற எண்ணம் ரொம்ப பேருக்கு தெரியாது. கலக பிரியர்னா கடவுள் கிட்ட வச்சுட்டு இருப்பானா யோசிச்சு பாரு. ஆனா மக்களுடைய ஒரு தவறான ஒரு எண்ணம் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிருக்கு. நேரா கிருஷ்ணகிட்ட வரார். கிருஷ்ணகிட்ட வந்து நிற்கும் போது கிருஷ்ண பரமாத்மா எழுந்து நின்று அவரை வரவேற்கிறார். எழுந்து நின்று வரவேற்கிறார். அவ்வாறு எழுந்து நின்று வரவேற்கும் போது, கண்ணா வணக்கம், நலமா, உங்க ஆசீர்வாதத்தால் நான் ரொம்ப சௌக்கியமா இருக்கேன். உலகத்தை நீங்க சுத்தி வர்றவே உங்களுக்கு உலகத்தில் நடக்கிற அனைத்து சம்பவம், அந்த காலத்து ஆல் இண்டியா ரேடியோ, ஆனா உலகத்துல பிபிசி மாதிரிலாம் வரும். ஆனா உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்னா தெரியும். அந்த மாதிரி நன்னா தெரியறதுனால நீங்க வந்து என்னென்ன கண்டீங்க, என்னத்தை பார்த்தீங்க, என்ன அற்புதங்களை பண்ணீங்க, என்னென்ன யார் யார் என்னென்ன விசேஷங்களை வச்சிருக்கிறா எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லப்படாதான். அதுக்குதானே வந்திருக்கேன் கண்ணா. கிருஷ்ணா உனக்கிட்ட சொல்றதுக்குன்னே வந்திருக்கிறேன். என்ன வாங்க தனியா? சரி தனியா வரும். இல்ல பரவாயில்ல, தைரியமா சொல்லலாம், ஒண்ணும் அவ்வளவு ஒன்னும் ரகசியம் ஒண்ணு இல்ல, ஒண்ணும் இல்ல. சரி சபையில கேட்கற சொல்லிடுறேன். ஒரு அற்புதமான பஞ்சகல்யாண குதிரையை பார்த்தேன். பார்த்த சனமே கிருஷ்ணார்ப்பம் சொல்லிட்டேன். ஒரு அற்புதமான குதிரையை பார்த்தாராம். பார்த்த சனமே என்ன சொன்னாராம்? கிருஷ்ணார்ப்பணம். என்ன அப்படி விசேஷம் உனக்கு தெரியாது, அதை பற்றி உனக்கு தெரியாது, அதை அவ்வளவு எளிதிலும் பெற முடியாது. என்ன சுவாமி யாருகிட்ட இருக்குது, என்னன்னு சொல்லுங்க, எனக்கு தான் சொல்லிட்டால நான் ஈஸியா வாங்கிடுறேன். இந்திரன்கிட்ட இருக்குதா? சொல்லி அமிச்சா இந்திரன் உனக்கு அடிமை, அடுத்த சனம் கொண்டாந்து ஏறிக்கிட்டு சர்வீட் அடிப்பான். எப்படி இந்திரங்கிட்ட இருக்கும்? இந்திரங்கிட்ட இல்ல. சரி பிரம்மா கிட்ட இருக்குதா? பிரம்மா ஒரு பயந்தாங்கொழி ஓடாந்துருவாரு உடனே. ஆகவே அவர்கிட்ட எல்லாம் விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையா இருப்பார் பிரம்மா. ஏற்கனவே பலவித பல பேஜாரப்பட்டவர். அதனால பிரம்மா கிட்ட இல்ல. சிவபெருமான்கிட்ட இருக்குமா? அதே அவர் ஞான பிரம்மம், தியாக பிரம்மம், கர்ண வகை கடல், வேண்டுவதற்கு வேண்டுவதெல்லாம் வேண்ட வல்லது ஒரு ஈயர் கடவுளவர், கர்ண கிருபா சமுத்திரம், அவர் எதை வேணாலும் அள்ளி கொடுத்துடக்கூடிய மகாபிரபு. அவர்கிட்ட இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. பின்ன வேற யாருகிட்ட இருக்கு? சொன்னா நீ வருத்தப்படுவே, அப்புறம் நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுவே. அதான் நான் சொல்றேன். இல்ல நீங்க தைரியமா சொல்லுங்க. கல்லை கசைக்கு பிழிபவனும், மலையை சுண்டு விரலால் தூக்கி எறிபவனும், பார்க்கின்ற பார்வையிலே பொடி பொடியை ஆக்கும் வல்லமை பெற்றவங்கிட்ட இருக்குது அப்படின்னு. என்ன இவ்வளவு ஒரு விசேஷமான ஆளுகிட்ட இருக்குதா? அது யாரு சொல்லு, எனக்கு தெரியாத ஆளா இருக்கும் போது சொல்லு. யாரும் இல்லை, பீமசேனன் தெரியுது.
குலுங்கி குலுங்கி கிருஷ்ண பரமாத்மா சிரிக்கிறான். அவன் அத்தை மகன் இப்ப எழுதி அமிச்சா உடனே அத்தச்சன சல்யூட் வச்சு வந்து இறங்கு. நினைக்காதே கண்ணா, உலகம் மோசமானது. நீ நினைப்பது போல அவ்வளவு எளிது கிடையாது. நரதர ஒத்துக்கொள்ள மாட்டேன். என் அத்தை மகன் பஞ்சபாண்டவர்கள் ஒருவர் மகா உத்தமன் என்னுடைய பேரை கேட்டா அப்பவே நமஸ்காரம் பண்ணி கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடுவான். கண்ணா, நீ நினைப்பது போலல்ல உலகம். அவரவர் கையில் ஒவ்வொரு பொருள் கிடைத்து விட்டால் என்னென்ன பண்ணுவார்கள் என்று உனக்கு தெரியாததா இருந்தாலும் சொல்லுகிறேன். அவ்வளவு எளிதில் கிடையாது, பீமன் கொடுக்க மாட்டான். சரி, வேண்டும் என்றால் ஒரு கடிதம் எழுது தர்மருக்கு. உடனே அழகா ஒரு லெட்டர் எடுத்தா கிருகிருன்னு எழுதினார். அன்பு நிறைந்த தர்மருக்கு யுதிஷ்ட மகாபிரபுக்கு நமஸ்காரம். தங்களிடம் உள்ள ஒரு புரிவியை எனக்கு உடனே அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு கிருஷ்ணன் போட்டு குத்தாமிச்சிட்டார். தூது எடுத்து நேரா வந்தான். காட்டுல உட்காந்துக்கிறாங்க பஞ்சகாட்டு பாட்டி. காயும் கறியும் கிழங்கும் தின்னுட்டு இலைகளை சாப்பிட்டு நேரா கொண்டாந்து கொடுத்த உடனே தர்மர் எடுத்து பாய்ச்சி பார்த்து பொருள் இருக்குதா நம்மகிட்ட? எங்க இருக்குது பொருள்? எல்லாத்தையும் தோத்துட்டு வந்துக்கிறேன் நான். என்கிட்ட குதிரை எங்க? என் நிலைமை இந்த மாதிரி இருக்கும்போது என்ன மைத்துனர் இந்த மாதிரி பேசுறாரு? அர்ஜுனா, என்ன இது? ஆமா, அவர் எப்பொழுதுமே உங்களை கிண்டல் பண்ணியே பழக்கம், ஆனால் கிண்டல் பண்ணிக்கிறார் அப்படின்னா என்னமோ எனக்கு நகுலா உனக்கு ஏதாவது தெரியுமா? அண்ணா, குதிரையா இருந்தா எனக்கு தெரியாம புதுசா இங்க வர்றது கிடையாது. எனக்கு ஒன்றுமே, ஏன்னா நகுலன் குதிரைகளை பற்றி நன்றாக படிச்சான். சரி, சகாதேவான்னா பார்த்தா இதெல்லாம் கிருஷ்ண பரமாத்மா என்னமோ சூதி செய்கிறான். அவன் மேலேயே எப்போ அப்படித்தான். ஆகையினால கண்ணன் திருவிளையாடல் நமக்கு தெரியாது, குதிரையும் நாம் பார்க்கல. சரி, திரௌபதி நீ பார்த்தியா? அண்ணா எப்பொழுதும் இப்படிதான் தமாஷ் பண்ணுவாருன்ட்டான். அடுத்து யாருன்னு பார்த்தா சகாதேவா. பீமன் எங்க? பீமன் எங்கன்னு தெரியல. சரி, அவர் போய் பார்த்துட்டு வா. சகாதேவன் நேரா வந்தான். மலைச்சரிவுல வந்து பார்த்தா ஐயா குதிரையை கட்டி பக்கத்துல உட்காந்து. அண்ணா, பெரிய அண்ணா கூப்பிடுறாரு, வாங்க. சகாதேவா, இந்த குதிரையை ஆட்டி பத்திரம் வச்சுக்கோ. பெரிய அண்ணா தரிசனம் பண்ணிட்டு வந்துடுற. நேரா போய் பெரிய அண்ணா தரிசனம் பண்ணிட்டு திரும்பி வர. திரும்பி வந்து என்ன அண்ணா நமஸ்காரம். அண்ணா பீமசேனா, உங்ககிட்ட அற்புதமா அண்ணா எதை பத்தி வேணாலும் பேசுங்க, அந்த குதிரையை பத்தி மாத்திரம் தரிசன டாபிக்கே வேணாம். என் உயிரை கொடுத்தாலும் கொடுப்பேன், அந்த குதிரையை கொடுக்க மாட்டேன். ஆனா தயவுசு அதை பற்றி பேசாத. தர்மர் பார்த்தார். சரி, இது மேல ரொம்ப ஆசையை வச்சுட்டு இருக்கான். பீமசேன பக்குவமா கடுதாஸ் தூதுவனுக்கு எடுத்து, அன்பு நிறைந்த கண்ணனுக்கு வணக்கம், ஒரு வாரத்திற்குள் நான் அனுப்பி வைக்கின்றேன் நீங்கள் கேட்ட குதிரைன்னு டெக்னிக்கா எழுதி அனுப்பிச்சிட்டார். அவன் கொண்டாந்து கொடுத்தா நாரதர் பக்கத்துல உட்காந்து என்ன எழுதிக்கிறான்னு பாக்குறான். பார்த்த க்ஷணம் தெரிஞ்சு, கண்ணா பார்த்தியா? அத்தை மகன் மைத்துனன் சொன்னியே எழுதி என்ன அனுப்பிச்சிருக்கிறார் தருவரு. ஒரு வாரத்துக்குள் அனுப்புகிறேன் என்று அனுப்பி இருக்கிறார். இதுல என்ன தவறு? அங்கதான் இருக்கு. கொடுக்கின்றவன் ஒரு வாரம் தவணை கேட்க மாட்டான். கிருஷ்ணா யோசிச்சுப்பா. கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா உடனே கொடுத்துட்டு இருப்பான். கொடுக்க முடியாது என்பதற்காகத்தான் ஒரு வாரத்தில் அனுப்புகிறேன் கதை எழுதுகிறார். சரி, இருக்க தர்மாத்மா மகா உத்தமர், அதுவும் என் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர். அவர் அந்த மாதிரி எழுத மாட்டார். சரி, இருக்கட்டும், நான் சொல்றபடி நீ எழுது. அப்ப வேணா உண்மை உனக்கு தெரியும். என்ன சொல்றீங்க? குதிரையை கொடுக்கிறாயா, போருக்கு வருகிறாயா? எழுதி அனுப்பு கிருஷ்ணன். கையெழுத்து போட்டு நான் சொன்னதையோ எழுதிட்டான் லெட்டர். அதனால்தான் எப்பவுமே பிஏங்க சொல்லும் போது ஜாகிரதையா இருக்கணும். கலெக்டர் கையெழுத்து பார்த்தோம்னா பிஏ என்ன சொல்றான்னு பார்த்துங்க. அவர் ஏதாவது கிண்டி விட்டாலும் அவர் சீட்டு கிண்டி போடுவாங்க. அதனால்தான் கலெக்டர் ஒவ்வொரு பிஏ எழுதி கொடுத்தா 10 தடவை படிச்சுட்டு தான் கையெழுத்து போடுறேன். இப்படி கலெக்டருக்கலாம் அப்பத்தி கால இங்கிலீஷ் கலெக்டர் போட்டான். ஏன்னா அப்ப வந்து அவன் 33 உண்மையா கோட்டிருந்தான் நம்ம ஆளு. இப்ப அவன் 38 அவனுக்கு கோட்டிட்டு உப்பு இல்லாம. ஆகவே எம்பெருமான் திருவருளால் அற்புதமா போருக்கு வருகிறாயோ அல்லது புறவியான புறம் எழுதிட்டார் கதாச்சு. தூதுவன் கொண்டா நேர தர்மர்கிட்ட கொடுத்தான். தர்மர் பார்த்தா இது பிரச்சனை எந்த இல்ல. அத மலை ஓரத்துல உட்காந்து சதன மாத்துக்கிட்டான். அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுங்க. நேரா தூது எடுத்துன்னு போய், பீமா நமஸ்காரம் சுவாமி,
கொடுத்தான். வாங்கி பார்த்தான். வர சொல்லி சண்டைக்கு கிருஷ்ணன் நேரா தூது இங்க வந்தா துவாரை நாரதர் ரெடியா உட்காந்துக்கிற காரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கினேன். ஏன்னா அவருக்கு என்ன வரும்னு தெரியும். நேரா கிருஷ்ணன் திறந்து பார்த்த போருக்கு தயார் வான்னு எழுதிக்கிறான். பத்தியா கண்ணா தெரிஞ்சிண்டியா மச்சான் மாமாலாம் அவ்வளவுதான், யாரையும் நம்பாத, துட்டு இருந்தா இவன் ஒய்ஃபு துட்டு இவன் சாப்பிடுவானோன்னு நினைப்போம். ஏன்னா அவனுக்கு இதையும் அபகரிச்சுக்கணும்னு ஒரு ஆசை. அது போல எம்பெருமான் திருவள்ளுவர் ஒரு கேவலம் குதிரைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். கிருஷ்ணன் பார்த்தான், ஆமா இவர்களுக்காக நீ எவ்வளவு சகாயம் பண்ணிருக்கிறாய், ஆபத்து நேரத்தெல்லாம் அருகில் இருந்து உதவிருக்கிறிய கிருஷ்ணா, எல்லா நன்றியும் மறந்து விட்டு ஒரு கேவலம் குதிரையை காட்டதுக்கு சண்டைக்கு வாங்க எழுதிட்டான். தெரிஞ்சுக்கிட்டியா? பார்த்தார் கிருஷ்ணன். சரிதான் நாரதா, நீ சொல்ற. போறபடி சண்டைக்கு சதுரங்க சாணியை தட்டி விட்டாரு. ஜிபு 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 நீ கலைப்பிட்டு கிருஷ்ணா அப்படி வெளியே வாசப்படி தாண்டினான். குட்டு குட்டு குட்டுன்னு ஓடினார். யாரு? நாரதர். பலராமா நமஸ்காரம். ஒன்றிய சண்டைக்கு போறான் கிருஷ்ணன். அவனுக்கு 5 பேர் இருக்கிறானு, பொல்லாதவனுங்க. ஏதோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும், ஜாகிரதையா நீ போ அப்படின்னு. பலராமர் அப்போதான் வந்து பஸ்கி தண்டாலாம் எடுத்துட்டு கச்ச கட்டிக்கின்னு வர. நாரதர் சொல்றதுக்கு முன்னால நாரதரை பார்த்து தோல்ல ஒரு தட்டு கொடுத்து வரியா சண்டைக்குன்னு. நான் தப்பசி என்ன விட்டுடு, கிருஷ்ணன் போறான் அந்த சண்டைக்கு, கொஞ்சம் நீ பின்னால போய் காப்பாத்து கிருஷ்ணன். அது செய்த நான் பெருவர எனக்கு கொடுத்தா மாதிரி கோபம் பிச்சுச்சு. பலராமர் பொடி பசங்களா கிருஷ்ணனை சண்டை கூப்பிட்டாங்க. கலப்பைய தூக்கினா புறப்பட்டார் சண்டைக்கு. அவரும் வந்து நின்னா பார்த்தா பெரும் படை. தர்மர் பார்த்தார், அர்ஜுனா என்ன இது கிருஷ்ண சண்டைக்கு வந்துகிறான். அர்ஜுன யார் வந்தா என்ன பயிற்சினா இறங்கிடு. சரி கிருஷ்ணா, அர்ஜுனா நீ கண்ணனோடு மோதி நான் பலராமோடு மோதுறேன். சதுரங்க சேனையனோடு நகுலன் சகாதேவன் மோதட்டுனா ஒரே வார காட்டுக்குள்ளே சண்டை. கிருஷ்ணன் அர்ஜுனன் படாட்டி திட்டி, பலராமனும் தர்மரும் சண்டை பயங்கரமா சண்டை போடும்போது குடு குடு குடுன்னு ஓடுறாரு நாரதர். அங்கிருந்து சீட்டை கிளம்பி வந்தார். போய் நேரா பீமங்கிட்ட போறாரு. பீமா விஷயம் தெரியுமா உனக்கு? என்ன பெரிய அண்ணாவை அடிக்கிறாங்க பலராம. அப்படியா சண்டைக்கு வந்துட்டாங்க. அண்ணாவை அடிக்கிறாங்க, தம்பிக்கு பொறுக்கல, குதிரைய விட்டுட்டு ஓடியாந்துட்டான். நேரா வந்து பலராமனை வச்சு ஒரே குத்து குத்துனா மாட்டில். நாரதர் பலராம் தோலை தட்டி, அன்று என்னை சண்டைக்கு கூட்டிய குத்து எப்படி பார்த்தா ரோஷம் பொத்து விட்டு பலராமருக்கு. இந்த நாரதர் பய போலாம் எந்த நேரத்துல கிண்டி விடுறான் பாரு சண்டைய. அன்னைக்கு நான் அவனை தோலை தட்டினேன்னு சொல்லி பன்குத்து வாங்கி குத்துட்டான். இந்த சண்டை பயங்கரமா நடக்கும் போது கிருஷ்ணகிட்ட நேரா போய் காதை கடிக்கிறான் நாரதர். கிருஷ்ணா நமக்கு காரியம் தான் பெருசு, சிங்கிளா குதிரையை விட்டுக்கிறான், நைஸா சொல்லாமக்கெல்லாம் ருக்குனி தூக்கி போறாம தூக்கி போடுறது. கிருஷ்ணர் அதான் பிரமாதம் சொல்லி இங்க சண்டை நடந்த நேரம் காமா போய் அந்த குதிரை கைடின்னு புறப்படுறேன். குதிரை கைடின்னு புறப்படுறேன்னு தெரிஞ்ச உடனே தர்மரி பிபுரை எல்லாம் எதிர் குச்சிங்க சண்டை. ஒரே பயங்கரமா சண்டை நடக்குது. நேரா என்ன பண்ணாரு, பீமனும் அர்ஜுனனும் நகுலன் சகாதேவன் எல்லாம் கிருஷ்ணனோட சண்டை போடுறாங்க. பலராமரே இருக்கிறாரு. பார்த்தா தர்மர் பார்த்தா தனியா உட்காந்துக்கிறா. தேவையில்லாத ஒரு பிரச்சனை. நாரதர் அங்கிருந்து போனார். அப்பா தர்மா இங்க வா, 3 பேர் அச்சுங்கிறானுங்க அங்க பத்தாது, நீ கிட்ட போய் கொஞ்சம் சமாதானம் பண்ணிட்டு வா. சரி அதுவும் நன்மைக்கு சமாதானம் ஒரு வெட்டின்ட்டு வர. நாரதர் கூத்தாச்ச நேர சமாதானத்துக்காக வந்து கிருஷ்ணன் கிட்ட நின்று நமஸ்காரம் பண்ணார். அப்பான்னார். அந்த குதிரை பொண்ணா மாறி கருமையும் வெண்மையும் பொறுமையும் வீரமும் கலந்தால் நீ உருமாறுவாய் என்றார். கருமை நிற கண்ணனும் வெண்மை நிற பலராமனும் பொறுமை நிறை தர்மனும் வீரம் நிறை பீமனும் நின்னாங்க அங்க ஒன்னா. இந்த குதிரை கலர் மாறி மௌரியாய் மாறி நின்றாள். பார்த்தாங்க, ஆஹா என்னடா பீமன் உடனே ஜகா வாங்கிட்டான். நம்ம ஏற்கனவே மேரிடு என்ன பண்றது.
மருவு பெண் ஆசை கொள்ள வேண்டாம் விடுகிறான். ஆகவே தூரம் வந்துட்டான், பார்த்தான். கிருஷ்ணன் சிரிச்சான். இனிமேல் யாரும் இந்த இடத்துக்கு போக முடியாது. ஆகவே என்ன செய்வது என்று நினைத்தார். அப்பொழுது சகாதேவன் ஜோதிடத்தில் வல்லவன். என்ன சொன்ன? அப்பா, மகா விசேஷம். சகாதேவன், நான் ஒன்று சொல்கின்றேன், கேட்பீரா? இந்த மௌரி மகா உத்தமி. அப்ப நாரதன் சொல்றாரு, இந்த அம்மா திருப்பணி செய்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. அறிவிலும் அழகிலும் வீரத்திலும் சிறந்தவள் இவள். இவளை மனம் கொள்வது முன்வினை புண்ணியம் செய்தவரால் தான் முடியும் நாரதர். சகாதேவன் பார்த்தான். உடனே ஜாதகத்துல மாஸ்டர் கணக்கு போட்டான். அதே ஒருவனை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன், ஒத்துக்கு பேரான்னு கேட்டான். அதுக்கு என்ன ஒத்துக்கிறோம் அப்படின்னா, சகாதேவன் கணக்கெல்லாம் கிளீனா போட்டு யார் சொல்லுவார் யார் சொல்லுவார் யார் சொல்லுவார்னு பார்த்தான். பார்த்தால் கடோத்கஜன் இவன் தான் மகா சிறந்தவன் இவளை மணப்பதற்கு. யாரு? பீமம் பையன். கடோத்கஜனுக்கு இவ ஜாதகமும் ஒன்னா ஒத்து போச்சு. ஆகவே கடோத்கஜனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நாரதர் சும்மா இருப்பாரு, அவளை எளிதில் கொடுத்துருவோம். அந்த பெண்ணுடைய அறிவு என்ன, திறமை என்ன, கடோத்கஜனுக்கு பதில் கொடுக்க முடியுமா? அப்பவே பாருங்க பொருத்தத்தில் எவ்வளவு கம்பாரிசன் வச்சிருந்தாங்க. அதுக்கு நான் கூப்பிடுவேன் கிருஷ்ண மனசுல நினைச்சா அவதான் அந்த ஏரியாவே நடுங்கு போய் ஒரே சத்தம், எங்க பார் ஒரு சிரிப்பு. சைலண்டா ஆய் வந்து பார்த்தா ஒரு 2 மலை ஆடி நசுங்கி மண்ணோட மண்ணான கடோத்கஜன் நிக்கிறான். கூப்பிட்ட உடனே மாமகலம் வந்து நின்று பார்த்தா. அப்ப நாரதர் சொல்ற, அம்மா உன் திறமை முன்னால் இவன் எந்த மாற்ற, நீ ஏதாவது ஒரு பரீட்சை வை. அப்ப அவ என்ன சொன்ன? கண்ணால் பார்த்து தேவதாரு மரம் ஒரு மரம் உண்டு, இப்போ இருக்குது அந்த மரம். ஆனா இப்ப அது மினிமைஸ்ட் மரம். அப்ப காலத்துல தேவதாரு மரம் குறைஞ்சது ஒரு 3000 அடி உயரம் நிற்கும். அடி சைடு ரவுண்டு மாத்திரம் வந்து ஒரு 20-25 அடி இருக்கும். அந்த மாதிரி அப்ப எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி 2 மரத்தை கீழே போடணும். கீழே போட்டு கண்ணாலேயே இந்த 2 மரத்தை தூக்கணும். கண்ணால கண்ணை விட்டு இல்ல, கண் பார்வையில் சக்தியிலே அந்த மரம் இழந்திருக்கணும். பல்லன் வண்டி நட்டி நிக்க வைக்கணும். இதை செய்வீரா? யாரு கேக்குறா? மௌரி. பார்த்தாங்க இதெல்லாம் ஒண்ணு பெரிய பிரமாதமாச்சு இல்ல, செய்ய. சரி, அதுக்கு முன்னாடி டெஸ்ட் கொடுக்கறாரு, உன்னால செய்ய முடியுமான்னு கேட்டான் நாரதர். சபாஷ், நல்ல கேள்வி. மௌரி ஒரு சன நேரத்துல 2 மரத்தை எடுத்தா, ஒரு கண் சக்தியில 2 மரத்தை அந்த இடத்துல நிக்க வச்சா, ஒரு கண்ணில் பார்த்தா குழி நோண்டி போச்சு. ஆக்கர் போட்டு டக்குன்னு கொண்டு 2 கண்ணில் வச்சா நின்று அழகா சமத்தாயத்துக்கு கட்டி பட்டுட்டான். பார்ப்பாங்க நமக்கு ஏற்ற மாதிரி அவனும் அதே மாதிரி செய்தான். மௌரிக்கு வர திருப்தி. அப்ப கேட்டா, பலத்தில் சிறந்தவர் அறிவில் அப்படின்னாரு நாரதர். சும்மா இருக்கிறாங்க. சரி, 2 கேள்வியை கேளுனார். நேற்று கேட்டோம் அந்த கேள்வியை தான் மௌரி கேட்ட கேள்வி. இப்ப ஞாபகப்பட்ட வாழ்க்கையில் நாளை வரலாற்றில் எது பதிக்கப்படுகிறது? என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறா பத்தீங்களா? மௌரி கேட்ட கேள்வி. எல்லாரும் ரொம்ப பிரமாதமா எழுதுகிறீங்க. இல்லைன்னு சொல்ல, விசேஷமா எழுதுகிறீங்க. நான் எதுவுமே இல்லைன்னு சொல்ல, தியாகம் எல்லாம் இருக்குது, எல்லாம் உண்மைதான். ஆனா நாளை வரல எல்லாம் வந்து ஒரு பிட்டு பிட்டா கொஞ்சம் கொஞ்சம் கிட்ட கொடுத்துருவீங்க, ஒரு முழுசான ஆன்சர் கொடுக்கணும். ஆனா எல்லா ஆன்சரும் கரெக்ட் தான். நாளை வரலாற்றில் எது குடிக்கப்படுகிறது, எது பதிக்கப்படுகிறது? இன்றைய செய்திகள் தான் நாளை வரலாற்றில் குறிக்கப்படுகிறது. கடோத்கஜன், இன்றைய செய்திகள் தான் நாளை வரலாற்றில் பதிக்கப்படுகிறது. சபாஷனா கரெக்டான பதி. நீங்க எல்லாம் செய்திருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்ல கொஞ்சம் கிட்ட வந்து ஒரு முழுசா கொடுக்கணும் ஆன்சர். நாளைக்கு ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், அப்ப கொடுப்போம்.
அதற்கு அடுத்து எம்பெருமான் திருவருளால் வாழ்க்கையில் எதை சாதனையாக கருதலாம்னு கேட்டான். மௌரி எவ்வளவு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கா பாரு. அறிவுடையவராஜ் எல்லாம் நல்லா எழுதிக்கிறாங்க. ஆஹா, வாழ்க்கையை வீணை கழித்து விட்டோமே, என முதுமையில் இறக்கும் தருவாய் நினைக்கும்படி இல்லாதிருப்பது சாதனை. நல்ல படி. நான் என்ன சொல்ல, உண்மையிலே ரொம்ப அருமையான ஒரு அனுபவபூர்வமான வார்த்தை. நல்லா நொந்து உடம்பு சுருங்கி எழுந்தது. நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த வார்த்தை சரிதான். இந்த அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டா சரியா போயிடும். அததான் நான் வாழ்க்கையில் எதை சாதனையாக கருதலாம். நாம் சாதனையாக கருதுவது மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான். மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதுதான் நாம் சாதனையாக கருதலாம் என்று கடோத்கஜன் சொன்னார். பெருமகிழ்ச்சி உற்றால் மௌர்வி. சொல்லணுமா, கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆன உடனே எம்பெருமான் திருவருளா கலிங்க அப்படியே கிட்டு 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 நாடுது. சாதாரண நாளுங்களா வந்து இறங்குவோம். கடோத்கஜன் 4 ரெஜிமெண்ட், பொல்லாத ரெஜிமெண்ட். ஜும்புகா சூரன், அம்புகா சூரன், சசபா கசபா அருக்கு துருக்கு சபா கனத்தா ஜன் சவகினகரகன் என்ற ஒவ்வொரு அசுரன்களும் ஒவ்வொருத்தனும் கோடி கோடி டன் வைத்து இருப்பான். அவன் சாப்பிடுற சாப்பாடு தீபா தீபாயா இருக்கும். இவன்ல எண்ணி 1000 பேர் தான் இறங்கினா மிச்சம் பேர் இருக்கிறதே உட்கார்ந்து வந்துட்டான். கடோத்கஜன் கண்ணம்ப மன ரொம்பி போச்சான். இந்த 1000 பேர் அவ்வளவு தடியா இருக்கும். சரி பார்த்தா இந்த சைடு தான் 1000 பேர் வந்துக்கிறான்னு சொன்னான். சும்மா இருப்பானா மௌரத்துக்கு? அவன் ஆளுங்களை 5 பேர் கூட்டான். 1000 பேர் கடோத்கஜன் கொண்டாந்துட்டான். புள்ள வீட்டுக்காரங்க போனா போட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க. நம்ம அதிகமா சாப்பாடு பாரு வச்சுக்க வேணாம், சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லி 5 பேர் கூட்டாங்க. 1000 பேர் சேர்ந்த மாதிரி ஒருத்தங்கிறான் சீலங்கஜன் ஒருத்தன் அசுரன். அவன் என்ன அசஞ்சால குறைஞ்சது 40-50 மேல கீழே அப்படியே பவுடரா போயினே இருக்கும் இந்த அசஞ்சால. ஆனால் அவன் லட்டு மாதிரி கூட உட்கார வச்சான். அவன் சலுகுத்தியன் என்ற ஒரு மகா அசுரன். அவன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவன் எதை பார்த்தா அவன் தவிடுபடியா போடுவான். அதனால்தான் அவர் கூலிங் கிளாஸ் போட்டு உட்காந்து. அதற்கு அடுத்து சாகிலம் என்ற ஒரு அசுரன். எல்லா மௌரத்வஜனுடைய முக்கியமான தளபதிகள் இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பீப்புள், ரொம்ப கணம்னு கூட்டுக்கல. அந்த மாதிரி சலக்வஜன் என்றவன் அவன் அவன் வந்தாலே அவன் காதல குண்டலமா 40 கோடி சிங்கம் நொம்புவான். 40 கோடி சிங்கம் அவன் காதல ஒரே ஒரு குண்டலம், சிங்க குண்டலத்தோட வருவார். இப்ப இந்த காலத்துல இதுல ஆடுறான் பார் டென்னிஸ், ஒரு குண்டலம் போட்டு ஆடுறான் பாரு. அது காரணம் அவனுடைய பேரனா வந்திருப்பாங்க, அது அவன் கூட இருக்கிற கையாள வந்திருப்பான். அது போல அவன் ஒரே குண்டலம் 40 கோடி சிங்கம் தொங்குதான். எப்படியாப்பட்டவங்க இருந்திருப்பான் யோசிச்சுப்பார். எக்ஸ்ட்ரா சிங்கம் போறது சிங்கம் இல்ல, வேற ஒண்ணு இல்ல. ஆகவே இந்த மாதிரி 5 பேர் உட்கார்ந்தோம். அற்புதமா கல்யாணம் நடந்தது கடோத்கஜனுக்கும் மௌரி மகா உத்தரி. இந்த மாதிரி திருமணம் நடந்து முடிஞ்ச பிறகு இவர்கள் அவரவர் இருப்பிடம் போனார்கள். மௌரியோ இறைவரை நோக்கி தபஸ் இருந்தார். கோமதியை நோக்கி வரம் வேண்டி தபஸ் இருந்தார். அந்த மாதிரி தபஸ் இருந்து பல காலம், ரொம்ப நீண்ட தபஸ். அந்த அம்மா பல நாள் தபஸ் இருந்து கோமதி தன் அருட்சக்தியை அவள் பால் செலுத்தினார். அந்த அருட்சக்தியால் கர்ப்பமுற்றார். கர்ப்பமுற்று சிறப்பான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பராக்கிரமத்திலும் அறிவிலும் அழகிலும் திறமையிலும் எல்லா விதத்திலும் மகா சிறந்த பிள்ளை. அந்த கடோத்கஜனுக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு பேரு பர்பரிகன் பேரு. அந்த பர்பரிகன் கடோத்கஜன் பீமசேன மகாராஜா 8000 கோடி டன் உள்ள ஒரு படைக்கலத்தை மூச்சு முக்கி தூக்குவாராம். அதை கடோத்கஜன் சுண்டு விரல தூக்குவானோ. ஞாபகம் வச்சுக்க. அப்ப என்ன பராக்கிரம். அப்பா 16 அடி குட்டி 32 அடி. அதே வெயிட்ட பர்பரிகள் ஊதி பறக்க வைப்பான். அப்ப இவன் எப்படி இருப்பான்னு பாத்தீங்க. கடோத்கஜன் புள்ள முதல் ப்ராடக்ட். ஆகவே எம்பெருமான் திருவருளால் பர்பரிகன் பிறந்தவுடனே அந்த கலிங்க வனம் போல எல்லா வனங்களும் கொஞ்ச நேரம் கிட்டு பூகம்பம் வந்த மாதிரி ஆடி இருந்துதான். யாருக்குமே ஒண்ணும் போல நிலநடுக்கம்.
ரொம்ப பேர் அசுரன்கள்லாம் கொஞ்ச நேரம் என்ன பண்றதுன்னு தெரியாது, கொஞ்சம் அந்தரத்துல வந்து நின்று பாக்குறாங்களா, என்ன விஷயம் நமக்கு தெரியாது, எவ்வளவு ஒருத்தன் வந்துட்டாங்க. பார்த்தா பர்பரிகம் பிறந்துகிறார். அவர் பிறவியே இம்மா டவர் குட்டி வெளியே வந்துகிறார். அப்ப பாரு எப்படி இருக்கு. மதுரவி கேட்ட வரத்தை கோமதி கொடுத்தாருல. அந்த பர்பரிகன் மகா சிறப்போடு இருக்கிறான். கண்ணை வந்து படுத்து தூங்கினே இருந்தான். பர்பரிகன் பிறந்தான்ற ஒரு சத்தத்துல பயந்து எழுந்துச்சு. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்தான், என்ன ஆகி போச்சு. அப்ப அவர் டிவியில தெரிஞ்சுதான் பர்பரிகம் பிறந்தான். சபாஷ், கடோத்கஜனே எப்படி முடிக்குதுன்னு யோசிச்சுக்கிறேன். அவன் புள்ள வேற பிறந்துக்கிறான் நாராயணான்னு சொல்லிட்டு சரிதான் ரைட். அதை அப்புறம் பாய்ச்சிட்டு தாய்ச்சி எழுதிட்டான். அதுக்கு பிறகு எம்பெருமான் திருவிழால், இது பெரும் கதை, இது பெரிய சப்ஜெக்ட். அந்த பர்பரிகன் மகா உத்தவன் வேதம் எல்லாம் படிச்சு எல்லா சாஸ்திரையும் கரைச்சு குடிச்சவன், பக்திமா. இந்த மாதிரி இருக்கிறதுக்குள்ள அவன் 14-15 வயசு வர்றதுக்குள்ள இவன் வனவாசத்தெல்லாம் முடிச்சு வந்துட்டாங்க. அஜ்ஞாவாசம் எல்லா வாசத்தையும் முடிச்சு வந்துட்டாங்க. அவன் ரொம்ப சின்ன பையன் தான். யாரு? பீமசேனுடைய பேர. அந்த பர்பரிகன் எல்லாம் வரும்போது அப்ப என்ன பண்ற, சண்டைக்கு பிளான் போடுறாங்க கௌரவத்தில். பீஷ்மாச்சாரி சொல்றார், பாண்டவர்கள் படைகளை எல்லாம் எண்ணி 18 அக்ரரோணி சேனைகளை வந்து எண்ணி 15 நாள்ல நான் முடிச்சுடுவேன்றார் பீஷ்மாச்சாரி. சரி, அதை அடுத்து விட்டோன்னு துரோணாச்சாரி சொல்றாரு, அடைய 10 நாட்களில் முடித்து விடுவேன் என்றிருக்கிறார். அவ்வளவு பெரிய சேனை அழிச்சிருக்கிறான், முடிச்சிடுவேன். இவங்கெல்லாம் பிளான் பண்றாங்க இந்த மிலிட்டரி அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுக்கறதுக்காக, ரெக்ரூட்மெண்ட் போர்டு. அப்ப என்ன ஆச்சு, கர்ணன் சொன்ன ஒரே வாரத்தில் அத்தனை படைகளை அழித்து முடிச்சு விட சபதம் போட்டுக்கிறான். இந்த நியூஸை எடுத்து வந்து ஒரு ஒற்றன் சொல்லிவிட்டான் கிருஷ்ணன். பார்த்தா தர்மர், பீஷ்மாச்சாரி, சுக்கராச்சாரி, கிருபாச்சாரி, துரோணாச்சாரி, இந்த மாதிரி பெரிய பெரிய எல்லாருக்கும் மேல கர்ண இவங்கெல்லாம் பெரிய பெரிய தளபதிகள் இருக்கிறாங்க. அவங்க நம்ம எப்படி கிருஷ்ணா சண்டை போட முடியும்? அர்ஜுனா சொன்னா, திருஷ்டத்வன் இருக்கிறான், சாத்திகி இருக்கிறான், துருபதன் இருக்கிறான், நம்ம பக்கத்துல கடோத்கஜன் இருக்கிறான். இவரு நன்சால பசம் பண்ணுவாங்க. என்ன பெரிய இது? முடிந்தா இவர்களெல்லாம் 10 நாள் 15 நாள் எடுத்துக்கிறாங்க, ஒரு வாரம் எடுத்துக்கிறான். என்னை அனுப்புங்க, நான் ஒரே நாளில் முடித்து விடுகிறேன் என்றார் அர்ஜுன். அப்போ கிருஷ்ணர் பார்த்தார், கடோத்கஜா நீ என்ன சொல்ற? சிறிய தாவப்பனார் சொல்லிட்டாரேன்னு கொஞ்சம் வெக்கமா இருக்குது. நான் ஒண்ணு சொல்ல முடியல, கொஞ்சம் பயமா இருக்குது. ஏன் என்ன தைரியமா சொல்லுனார் கிருஷ்ணர். ஒரு நாள் கொள்றேன்னு சொல்றாரு அர்ஜுனர். எனக்கு 6 மணி நேரம் போதும் அத்தனை பேரையும் முடிக்கிறதுக்கு. அர்ஜுனன் மூஞ்சி சுயின்னு சுருங்குது. சரி, இப்படித்தான் நான் பார்க்கும்போது பக்கத்துல கடோத்கஜன் சொல்லிட்டு அப்படி கொஞ்சம் அப்படி கணச்சின்னு அப்படி சமாளிச்சுக்கிட்டு, ஏன்னா 6 ஹவர் அடிக்க போறவன அத்தனை பேர் அடிச்சிடுவோம். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, 6 ஹவர் எடுக்குமா? 6 மணி நேரம் ஆகுமா கடோத்கஜன் அப்படின்னா அவன் கொஞ்சம் அப்படி இப்படி இன்னும் அப்படி கொஞ்சம் அப்படி இறங்கினான். என்ன சரி, வேற ஏதாவது வழி இருக்கிறதா அப்படின்னு போது கடோத்கஜன் அப்படி திரும்பி பார்த்தான். பையன் சிரிக்கிறான் பர்பகன். கண்ண இவனை கேட்க மறந்து விட்டோம். பர்பகன், மாமா, பெரியப்பா, தாத்தா எல்லாரும் நமஸ்காரம். ஒரு முகூர்த்த நேரம் கூட அத்தனை பேரையும் முழுங்கிடுறேன். 1 மணி நேரத்துல கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கலகலன்னு ஆயிடுச்சு. பார்த்தார், அடேயப்பா. அப்ப எல்லாரும் வந்து ஆச்சரியமா பார்த்தார். நினைக்காதீர்கள், இவனுக்கு அது எளிது. கிருஷ்ணரே சொல்றார். ஏனென்றால் இவன் 5 வயது பாலகனா இருக்கும்போது நீங்க காட்டுல சுத்தி நின்றீங்க. ஒரு நாள் விளையாட்டாக ஒரு சின்ன ஒரு நண்டு ஒரு பள்ளத்துக்குள்ள போயிட்டு அதை பிடிக்கிறதுக்கு போனான் விளையாட்டா. நண்டு பள்ளத்துல போன வந்து நண்டை பிடிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி அதை நோண்டி 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 கட்சி பாதாள வந்து இறங்கிட்டான். நண்டை பிடிக்க போன பாதாள வந்து இறங்கிட்டுக்கிறான். அப்ப எத்தனை கோடி 1000 மைல் உள்ள போட்டான் பாரு. போனவன் சும்மா இருந்தானா அங்க வந்து எவனோ ஒருத்தன் வரான் பாதாள லோகத்துக்கு, எவன் இவ்வளவு தைரியமா வரான்னு சொல்லிட்டு
கீழே பாதாள லோகத்தில் இருக்கிற அத்தனை அசுரனும் ஒன்னா கூடானா 9 கோடி கபதா ராட்சசர்கள்ன்றான். ஒவ்வொரு ராட்சசனும் மகா பொல்லாதவன். 9 கோடி பேரும் சேர்ந்து நேரம் மொத்தமா அட்டாக் பண்ண வந்தானா. இவன் நண்ட பிடிக்க போனா இவனுங்க வராங்க. இது என்னன்னு சொல்லி 9 கோடி உள்ள போட்டு 9 கோடிய மகா அசுரர்களை கண்மூடி கண் திறக்கத்துக்குள்ள இவன் சாப்பிட்டவன். இவனுக்கு ஒரு முகூர்த்த நேரம்ன்றது ஒண்ணுமே இல்லை. ஆனா என் பிளேன் 18 நாள் வார் அப்படின்னும் போது பயங்கரமான ஒரு சத்தம் கேட்டது. ஆஹா என்று கடோத்கஜன் குரல் கொடுத்தா, பீமசேன் அதுக்கு மேல குதிச்சா, ஒரு அற்புதமான சம்பவம் நடந்தது. அதை நாளை பார்ப்போம். அதற்கு முன்னால் 2 கேள்வி. ஆகவே வாழ்க்கையில் எது கோபுரம் போன்றது? வாழ்க்கையில் எது கோபுரம் போன்றது? எது கூரைத்தீ போன்றது? 1. 2, கடவுள் வாழ்க்கையில் ஏன் மனிதர்களுக்கு 2 கண்களையும் 2 காதுகளையும் 1 நாக்கையும் கொடுத்தார்? ரொம்ப கொஞ்சம் பேர் தான் பதில் எழுதிக்கிறீங்க, நாளைக்கு நிறைய எழுதி பண்றாங்க. கடவுள் வாழ்க்கையில் ஏன் மனிதர்களுக்கு 2 கண்களையும் 2 காதுகளையும் 1 நாக்கையும் கொடுத்தார்?